भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् प्राप्यस्य ब्रह्मणो रूपं प्राप्तुश्च प्रत्यगात्मनः प्राप्त्युपायं फलं प्राप्तेः तथा प्राप्ति विरोधि च वदन्ति सकला वेदाः सेतिहास पुराणकाः मुनयश्च महात्मानः वेद वेदार्थवादिनः. ஆழ்வார்களிலே தலைவர் சுவாமி நம்மாழ்வார். அவர் பெருமானிடத்தில் அதீதமான பக்தி கொண்டு பக்தியின் வெளிப்பாடாக 4 திவ்ய பிரபந்தங்களை அனுகிரகித்தார். வேதங்கள் 4, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாம். அந்த 4 வேதங்களுக்கு சமமாய் திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழிங்கிற 4 பிரபந்தங்களை நம்மாழ்வார் அருளி செய்தார். அதிலே சாமவேத சமமாக கொண்டாடப்படுவது திருவாய்மொழி. 1102 பாசுரங்கள். அதை 10 பத்துக்களாக பிரிப்பார்கள். முதல் 10, 2ஆம் 10, 3ஆம் 10, 4ஆம் 10 என்று வரிசையா பிரித்து 10 பத்துக்கள். ஒவ்வொரு 10க்கும் 10 திருவாய்மொழிகள்னு பிரிப்பதுண்டு. முதல் திருவாய்மொழி, 2ஆம் திருவாய்மொழி, 3ஆம் திருவாய்மொழி, 10ஆம் திருவாய்மொழி வரை. அப்ப முதல் 10, 10ஆம் 10 வரை. ஒவ்வொரு 10லேயும் 10 10 திருவாய்மொழிகள். இப்படி மொத்தம் 100 திருவாய்மொழிகள். பகவானுடைய அவதாரங்களும் தசாவதாரங்கள்னு கொண்டாடப்படுகின்றன. அத போல ஆழ்வார்களுடைய அவதாரங்களும் 10 ஆழ்வார்கள். அதுல நம்மாழ்வார் பாடின திருவாய்மொழியின் அவதாரங்களும் 10 பத்துக்கள். திருவாய்மொழியில் இருக்கும் ஒவ்வொரு பதிகங்கள் திருவாய்மொழிகளும் 10 10 திருவாய்மொழிகள். இப்படி எல்லாமே 10 10ஆக அமைந்தது இந்த சம்பிரதாயத்திலே இருக்கிற ஒரு சிறப்பு. அப்படி நம்மாழ்வார் ஒவ்வொரு 10லேயும் பெருமானை அடைய விரும்பி தான் இன்னபடி இருக்கிறேங்கிறதை அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். பகவான் அந்த ஒவ்வொரு 10லேயும் ஆழ்வாருக்கு ஒரு குணத்தை காட்டுகிறார். பரத்வம், காரணத்துவம், வியாபகத்துவம், நியந்திருத்துவம் என்று தொடங்கி ஒவ்வொரு 10ஆ ஒவ்வொரு குணத்தை வெளிப்படுத்துவார். இந்தந்த 10ல் அந்தந்த குணத்தை தெரிந்து கொண்டு ஆழ்வாருடைய பக்தி பெருகிக் கொண்டே வரும். இந்த திருவாய்மொழி 100 திருவாய்மொழிகளாலும் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் அர்த்த பஞ்சகம்னு சொல்லுவார்கள். 5 அர்த்தங்களை பற்றி ஆழ்வார் பாடுகிறார். அது எந்த பிரபந்தமா இருந்தாலும் இதிகாசமோ புராணமோ இந்த 5 விளக்கும். மிக்க இறைநிலையும், மெய்யாம் உயிர்நிலையும், தக்க நெறியும், தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும், ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். ஆழ்வார் பாடினது யாழ் இசையை காட்டிலும் இனிது. யாழ் இன்றிருக்கும் நாளை போகும், ஆனால் திருவாய்மொழி என்றுமாக இனிக்கும். 5 விஷயங்களை பற்றி ஆழ்வார் பாடினார். பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம். பரமாத்மா எத்தகையவர்னு சொன்னார், ஜீவாத்மா எத்தகையவர்னு விளக்கினார். பிராபியஸ்வரூபம், நாம எதை அடையணும், இறுதியா எதை பெற்று இன்பம் பெற வேண்டும், அதைத்தான் புருஷார்த்தம்னு சொல்லுவோம், பிராபியம்னு சொல்லுவோம். அதன் ஸ்வரூபம் என்னான்னு சொன்னார். அதை அடைவிக்கும் வழியாது, சாதன உபாயம் எதுன்னு சொன்னார். அதை உபாயஸ்வரூபம்னு சொல்லுகிறோம். இப்படி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டாலும் இவ்வளவு காலமாக ஏன் அடையாமல் துன்பப்படுகிறோம்? எப்போதோ அடைந்திருக்கலாமே. ஏதோ விரோதிகள் தடுக்கின்றன. அதை விரோதி ஸ்வரூபம்னு விளக்கினார். ஸ்ரீபதிஹி சேதனஸ்யாஸ்ய ஹேதுத்வேன சமாஸ்ரிதா அனிஷ்டஹானிம்
இஷ்டஸ்ய பிராப்திஞ்ச குருதே ஸ்வயம். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். ரெண்டு பத்துக்களாக பிரிச்சு, முதல்ல 2 பத்து, அடுத்த 2 பத்து, அடுத்த 2 பத்து, 2 10 பத்துக்கள். அதுல 5 பத்துக்கள்லே 5 5 2 10 10. அதுல 5 பிரிவாலே 5 அர்த்தங்களையும் நமக்கு உபதேசிக்கிறார். பரமாத்மஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், அடைய வேண்டிய புருஷார்த்தத்தின் ஸ்வரூபம், அடைவிக்கும் வழி உபாயத்தின் ஸ்வரூபம், அடைய ஒட்டாமல் தடுக்கிற விரோதியின் ஸ்வரூபம். இவற்றை தெரிந்து கொண்டு என்ன செய்ய? விரோதிகளை விலக்க வேண்டும், சாதனத்தை பற்ற வேண்டும், சாத்தியமான புருஷார்த்தத்தை அடைய வேண்டும். அந்த புருஷார்த்தம் பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் கைங்கரியம் செய்வது. இந்த கைங்கரியம் செய்வதில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் பத்னி, மனைவி, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஒரே கணவன், கைப்பிடித்த மணவாளன் எம்பெருமான், அழகிய மணவாள பெருமான். ஆண்டாள் தன் பாசுரத்தில் கண்ணனைத் தவிர, அரங்கனைத் தவிர எனக்கு யாராவது மாப்பிள்ளை பார்ப்பதாக இருந்தால் உயிரோடு இருக்க மாட்டேன், மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனேன்னு பாசுரம். என்ன மனிதர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா பேசினீர்கள் என்றால் வாழ்க்கையே முடிச்சுடுவேன். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான்னு சொல்றோம். அதை போல தன்னை யாரான மனுஷனுக்கு மனம்னு பேசினால் வாழ மாட்டேன், கண்ணனைத்தான் கைப்பிடிப்பேன்னு உறுதியோடு இருந்தால். ஆழ்வார்கள் எல்லாருக்கும் அதே அபிப்பிராயம்தான், ஆச்சாரியர்களுக்கு அதே அபிப்பிராயம். நம் போன்றவர்களுக்கு ஒரே கணவன் ஆறு? இங்க உட்காண்டிருக்கிறதுக்குள்ளே ஆண் வேஷம் பூண்ட பெண்கள் இருப்பார்கள், பெண்ணாகவே இருக்கிற பெண்கள் இருப்பார்கள். 2 வர்க்கம் தான் இங்க உட்காண்டிருக்கும். ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு சொல்ல முடியாது. உட்காண்டிருக்கிறதெல்லாம் பெண்கள். பெண்கள்ல 2 வகை. பெண் வேஷத்தில் இருக்கிற பெண்கள், ஆண் வேஷம் போட்டு இருக்கிற பெண்கள். அப்படின்னா யார் இங்க உண்மைன்னு நீங்களே புரிஞ்சுடணும். யாரெல்லாம் ஆண் வேஷம் போட்ட பெண்களோ பொய்யானவர்கள், யாரெல்லாம் பெண் உருவத்தில் இருக்கிற பெண்ணோ மெய்யானவள். ஏனெனில் ஆண்களாயிருந்து பெருமானை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டுமானால் மனம் நெருடும், சுலபத்தில் ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் பெண்ணாக இருந்து மணவாளனை கல்யாணம் பண்ணி கொள்ள வேண்டுமானால் பள்ளமடையாக தானே ஏற்றுக்கொள்ளும். அதனால தான் ஆழ்வார்களுக்குள்ளே ஆண்டாளுக்கு தனி சிறப்பு, ஜென்ம சித்த ஸ்திரீத்துவம்னு சொல்லுவார்கள். பிறவியிலேயே பெண், அதனால கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறது கட்டமே இல்லை. ஆனால் ஆழ்வார்களாக இருந்தால் பிறக்கும் போது ஆணாக பிறந்து விட்டு நான் பெண்ணு பெண்ணுன்னு நினைத்து கொண்டு பாசுரம் பாடணும். அந்த தன்மை ஏறிட்டு நாயிகா பாவம்னுவா. நாயகின்னு சொல்ல முடியல, நாயிகா பாவம்னால் அந்த பாவனையை ஏறிட்டு கொண்டு பாடுகிறாள்னு பொருள். ஆகவே எல்லாருமே ஸ்திரீ பிராயர்கள் தான். பெருமான் ஒருத்தன் நாயகன், பாக்கி அத்தனை பேரும் நாயகிகள். இந்த நாயகிகள் எல்லாம் பெருமான்கிற நாயகனிடத்தில் எதை கண்டு மயங்குகிறோம்? அவரோ ஒரு ஓஹோங்கிற மாப்பிள்ளையா ஜாதகம் கொண்டிருக்கேன்னு பெண்ணிடத்துல பேச ஆரம்பிப்போம். இப்ப பேசாதே, 2 வருஷம் போகட்டும் அப்படின்னு ஓங்கி ஒரு குரல்ல வரும். சப்த நாடியும் ஒடுங்கி போய் அதற்கப்புறம் யாருமே பேசாம இருந்துடுவா. பிள்ளை வீட்டுக்காரர்கள்லாம் கூப்பிட்டு உங்கள் பெண்ணிடத்தில் பேசினீர்களா, உங்கள் பெண்ணிடத்தில்னால் ஒவ்வொரு சமயத்துக்கு ஒவ்வொரு பதில் சொல்லிக்க வேண்டியதான். அதுதான் அப்பா அம்மாவுடைய வேலை. பேசியிருக்க மாட்டார்கள், ஆனா ஏதோ அவர் கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு பொறுமை இழந்து உண்டா இல்லையான்னு வா கேட்க போவா. பார்க்க போறீர்களா இல்லையா, உங்க பொண்ணுக்கு பிள்ளை வேணுமா வேண்டாமான்னு வேணும்னா நாங்க பாத்துக்கிறோம். நம்மாழ்வாருக்கு அதே போல ஜாதகக்கட்டை எடுத்துக்கொண்டு மாப்பிள்ளை பார்க்கலாம்னு தாயார் முயற்சி எடுத்தாள். முயற்சி என்னாகும்? ஆழ்வாரோ மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன்னு இருக்கிறார். ஆனா ஆழ்வாருடைய தாயார் தம் பொண்ணுக்கு, ஆணுக்கு இல்லை, பராங்குஷ நாயகியான ஆழ்வாருக்கு கல்யாணத்துக்கு பிள்ளை பார்க்கலாமா, நல்ல மருமக பிள்ளை மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று தேட ஆரம்பிக்க அவர்களுக்கும் பயம் இல்லை. பொண்ணு காதுக்கு செய்தி எட்டலை, ஆனா கூட இருக்கிற தோழிக்கு பெரிய பயம் பிடித்து கொண்டது. இந்த செய்தி மட்டும் பராங்குஷ நாய்க்கு காதுல பட்டுதுன்னா அடுத்த நாள் பொண்ணு இருக்க மாட்டான். அவ இருக்கணும்னா இப்படியே விடணும். எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சை கிளப்பியிருக்கான்னு தெரியல. அப்படி கூட அந்த பெண்ணு பயப்படுவளா? ஒரு வார்த்தை கேட்டதுக்காக இவ்வளவு தூரம் நடுங்குவோமானால் நடுங்கினவன் பரதன் இருக்கிறானே. ராஜன்னு உத்திட்டோத்திட்ட கிம்சேஷே ராஜன்னு
கைகேயி அந்தப்புறத்துக்கு பரதன் ஓடி வந்தான். தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லைன்னு புரிந்தது. ராமன் காட்டுக்கு போயிட்டார். ஆனா இந்த செய்தியெல்லாம் பரதனுக்கு தெரியாது. அவர் நாட்டில் இல்லாமல் மாமா யுதாஜித்தனுடைய வீட்டுக்கு போயிருக்கார். கேகே தேசம். அந்த இது கல்யாணம் ஆன உடனே நடந்துடுது. கச்சதா பாலகாண்டத்தினுடைய கடைசியில ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள். எல்லாருக்கும் குழந்தைகளுக்கு குடுத்தனத்தை வச்சார். மாமா வந்தார். நான் அழைச்சின்னு போறேன்னு மருமகனை கூண்டு போனோம்னார். சரி கூட்டின்னு போன தசரதன் அனுப்பிச்சு வச்சுட்டார். முன்னாடி பரதன் போக பின்னால் சத்ருகனும் புறப்பட்டு போயிட்டார். அவர்கள் போன பிற்பாடுதான் இத்தனை அனர்த்தமும் வந்தது. இருந்திருந்தா பரதன் நடக்கவே விட்டுருக்க மாட்டான். ராமன் காட்டுக்கு போறத ஒத்துன்னு இருக்க மாட்டான். ஆனா அவன் அன்னட பக்கம் கிளம்பி போனா இந்த பக்கம் அனர்த்தம். ராமன் கிளம்பி போயிட்டார். தசரதன் மரித்தே விட்டான். இந்த செய்தி ஒன்றும் பரதனுக்கு தெரியாது. குதிர வீரர்கள்லாம் வாயு வேக மனோவேகத்துல ஓடினார். செய்தி சொல்லி கூட்டின்னு வரா. அவர்களும் முழுக்க செய்தியை சொல்லலை. தகப்பனார் துஞ்சினான், இறந்தான், செய்தியே சொல்லலை. உன்னை உடனடியா அரசர் கூட்டின்னு வர சொன்னார், வசிட்டர் கூட்டின்னு வர சொன்னார்னு கூட்டின்னு வந்துட்டா நாடே சோபை இழந்து காணப்படுகிறது. எங்க பார்த்தாலும் விளக்கு இல்லை, எங்கேயும் கோலாகலம் இல்லை, உற்சவம் இல்லை. ஒருத்தர் ராஜதானி ராஜபாட்டையில வந்து வரவேற்கவும் இல்லை. இந்த நிலையில பரதன் நேர போய் தசரதன் எங்கேன்னு தேடுறான். அவனுடைய அந்தப்புறத்துல காணும். தன் தாயார் கைகேயி அந்தப்புறத்துல இருப்பாள் ஆசைப்பட்டு அங்க வருகிறான். ஆனா தாயாருடைய கோலமே வேறேயாக இருந்தது. அவன் பார்த்திருக்கிற தாய் இல்லை. கணவனை இழந்தபடியால் தாயாருடைய கோலம் மாறி இருந்தது. ஏன் இவள் இப்படி இருக்கிறார்? எங்க அப்பா, எங்க அண்ணன் அப்படின்னு ஆசையா பரதன் கேட்கிறான். அப்ப அவ சொன்னது, எல்லா அப்பாக்களும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் எந்த உலகத்தை அடைவார்களோ ஏ பரதா, அந்த உலகத்தை உன் தந்தையும் அடைந்தான். அவள் இப்படியா ஒரு மனைவி பதில் சொல்லுவோம்? பிள்ளைய பார்த்து எல்லாரும் எங்க போய் சேர போறாளோ உங்க அப்பாவும் அங்க போய் சேர்ந்துட்டார் இப்படின்னு யாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா அப்படித்தான் பரதனை குறித்து கைகேயி சொன்னாள். இதை கேட்டவனுக்கு புரியவே இல்லை. தந்தை மரித்தார் என்றால் அண்ணன் எங்கே, தமையன் ராமன் எங்கேன்னு கேட்டார். ராமன் காட்டுக்கு ஏகினான்னு கைகேயி செய்து கொண்டான். எதற்கு போனா? இந்த தப்பு பண்ணானா, அந்த தப்பு பண்ணானா, பொய் சொல்லிட்டானா, சொன்ன வார்த்தையை காப்பாத போயிட்டானா, தப்புனாருக்கு விரோதமா நடந்துட்டானா, வரிசையா பரதன் கேட்டா. ஒன்னும் பண்ணல. எந்த தப்பு ராமனிடத்துல இல்லை. நான் கேட்டுக்கொண்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தினடியாக பரதன் காடேகினான். பெரிய இடி விழுந்தா போல செய்தியை சொல்லிட்டா. அழுதான், அறத்தினான். விலலாப சபா மத்தே கீழே விழுந்து புரண்டு அழுது கொண்டிருந்தான் பரதன். அந்த சமயம் அவனுக்கு மயிலரகல தடகரா மாதிரி அவனுக்கு ஊக்கம் அளிக்கிறா போல கைகேயி ஒரு வார்த்தை சொல்றா. ஹே ராஜன்னு, உனக்காக ராஜ்யத்தை வாங்கி வைத்திருக்கிறேன். ராஜாவே எழுந்திருப்பாய்னு உடனே காதுல வார்த்தை பட்டது. தவித்து கொண்டு துடித்து கொண்டு எழுந்திருந்தான். இது வரைக்கும் அவன் அழுது அரட்டுன்றதெல்லாம் அவன் கண்ணிலே படல. இப்ப ராஜன்தனாய் ராமதாசனாய் இருக்கிறதுக்கு தான் எல்லாரும் ஆசைப்படுவாளே தவிர ராமனுக்கு கைங்கரியம் பண்ணவா? ராஜா ராமனா, நான் ராஜாவா? என்ன எதற்கு இவ ராஜான்ற சொன்னாள். அதை சொன்னதை கேட்டுட்டு பரதன் துடித்தானே. அதுக்கப்புறம் அவனை 14 வருஷம் ஒருத்தரும் தேர்த்தவே முடியல. இந்த அர்த்தம்லாம் தோழிக்கு நன்னா தெரியுது. ராஜன்னுங்கிற சொல் கேட்டு பரதன் எப்படி தவித்தானோ அதை போல் உனக்கு கணவன் பார்க்க தேட ஆரம்பித்திருக்கிறோங்கிற சொல் கேட்டால் இந்த பெண்ணு எவ்வளவு தவிப்பாளோன்னு தோழிக்கு தோணி இதை உடனடியா தடுத்து நிறுத்தி ஆகணும் என்று மனசுல வாங்கினுட்டா. நேர தாய்மார்களிடத்துல போய் பேசுறா. மணவிலக்குதல்னு ஒரு கிளவித்துறை. தமிழ் இலக்கியத்தில் சகி வெறி விலக்குதல்னு சொல்லுவார்கள், மணவிலக்குன்னு சொல்லுவார்கள். மணத்தை முடிக்க போக திருமணத்துக்கு ஆள் பார்க்க விலக்குதல். இது ஆகாது போகாது செய்யாதீர்கள்னு சொல்லணும். இவன் நேர போய் அம்மாட்ட பேசுறா. இது ஆகாத ஊருக்கு வழி பார்க்கிறேன், பண்ணவே பண்ணாதீங்க, இந்த பொண்ணுக்கு இது நல்லது இல்லைன்னா. அவள் திருப்பி கேட்டா, என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கறதே, நீ எதற்காக? நீ வேணும்னா சேர்ந்துக்கோ, சேர்ந்து தேடுவோம். எதற்காக பொண்ணுக்கு பிள்ளை பார்க்கறத தடுக்கிறே? அம்மா தோழியின் இடத்துல கேட்கிறா. அது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு 4-5 நாளா நம்ம பொண்ணை நான் உத்து கவனிச்சுட்டு இருக்கேன். அவ கண்ணு எங்க போறது, அவ என்ன பேசுறா, எப்படி நடக்கிறா, புடவை பாவாடை எப்படி உடுத்திக்கிறா, முக பாவனையெல்லாம் எப்படி இருக்கு, உடம்புல இருக்கிற வாசனை என்னமா இருக்கு, இது எல்லாத்தையும் நான் உற்று நோக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தா நடை உடை பாவனைகளை பார்த்தால் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இவளுக்கு கல்யாணம் ஆயிருக்குமோன்னு தோன்றுகிறது. போறவர் தானா, பணங்காசெல்லாம் இருக்கா, சம்பாதிக்கிறாரா, ஆச்சார நுட்டான இருக்கிறவரா, கல்வி கேள்விகளில் வல்லவரா, வரிசையா கேள்விகளையா அடுக்கினான். அதுக்கு இவ திருப்பி சொன்னது, கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிக்க வேண்டிய எல்லா கேள்விகளையும் எதுக்கு அப்புறம் கேட்கிறீர்கள்னு எனக்கு புரியவே இல்லை. நான் சொல்லிட்டு இருக்கிறதே கல்யாணம் ஆயிடுத்துன்னுட்டு
இதுக்கு மேல மாப்பிள்ளை நல்லவரா, சம்பாதிக்கிறாரா, படிச்சவரான்னு கேட்டா முடிஞ்சே போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாயை திறந்து பேசாதீங்கோ. பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுத்து, திரும்ப மாப்பிள்ளைன்னு பேசினா உயிரோட பொண்ணு இருக்க மாட்டா என்று ஒரு செய்தியை சொல்ல வரிசையா அவ கேள்வி கேட்கிறா. இந்த பிள்ளை நல்ல பிள்ளையா, பணக்கார பிள்ளையா, ஆச்சாரம் இருக்கா, கல்வி இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியா வர வர அதை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பாசுரத்தாலே பதில் சொல்லிக்கொண்டே வருகிறாள். அது அத்தனை நடந்தது எங்கே? இங்கே இந்த க்ஷேத்திரமாகிற குட்டநாட்டு திருப்புலியூரில் நாயக லட்சணத்தோட மாயப்பிரான் எழுந்தருள் இருக்கிறார். நாயக லட்சணம்ங்கிறது ஒரு பெண்ணை தன்னிடத்திலே ஈடுபடுத்தி அவளை கல்யாணம் பண்ணி கொள்வதற்காக ஒரு உதாத்த நாயகனிடத்துல என்னென்ன அடையாளங்கள் இருக்க வேண்டுமோ அது ஒவ்வொன்றும் இந்த பெருமானிடத்தில் இருந்துதான். ஆகவே நாயக லட்சணம் திருப்புலியூர் மாயப்பிரான் நம்மாழ்வார்ங்கிற பராங்குஷ நாயகிக்காக காட்டினார். அதுதான் இந்த திவ்யதேசத்து ஆச்சரியமான அர்த்தம். இதை பற்றி ஆச்சாரிய ஹதயத்தில் நாயனார் சாதிக்கும் போது அவகாகித்தாரை அனன்யார்கமாக்கும் நாயக லட்சணம் வளம் புகழும் ஊரிலே குட்டமிடும். அவகாகித்தாரை பெருமானிடத்தில் ஆண் அடிமை இந்த அனன்யார்கமாக்கும், தன்னை தவிர யாரையும் அவள் திரும்பி பார்க்க மாட்டாள்னு ஆக்கிடுறாரோ இல்லையோ. எதை கொண்டு ஆக்குகிறார்னால் நாயக லட்சணம். தான் நாயகன். இன்னைக்கு அந்த பெருமானை சேவிக்கும் போது தலையில மாப்பிள்ள தலப்பாகையோட வெள்ள ஆச்சரியமான மேல்சராய் கீழ்ச்சராயோட நெத்தியில நீண்ட திலகத்தோடும் அப்படியே சந்தன பூச்சோட சிரித்து கொண்டு யாராக இருந்தாலும் நம் அழகுக்கு வசப்படாதவர்கள் இருக்க முடியாது அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சவால் விடுறதுன்னு வளரலையோ, அதை போலவே பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார். திருப்புலியூர் எம்பெருமானை சேவித்து கொண்டோம். நாயக லட்சணத்தை காட்டினார். ஆனால் நம்மிடத்தில் நேரே காட்ட மாட்டார். ஆழ்வாரான நாயகியை முன்னே நிறுத்தி கொண்டு அவர் பின்னால் இருந்து நாம் அவருடைய பக்தர்கள்னு சொல்லி கொண்டு சேவித்தால் அப்ப நாயக லட்சணம் நமக்கு வெளிப்படும். கருமாணிக்க மலமேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண் கை உந்தி கால் உடை ஆடகள் செய்யபிரான் திருமால் எம்மான் செழிநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேரன்னி பேச்சிழல் அன்னமீர் இதற்கென் செய்கேனோ. அன்னமீர் தோழி பார்த்து தாயாரிடத்துல பேசுறது, நான் என்ன செய்வேன், உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுது. அவ திருப்பி கேட்கிறா, எப்ப பார்த்தேன், எப்படி தெரியும்? அவ முகவாய மோந்து பார்த்தேன், மணிக்கட்டை மோந்து பார்த்தேன், ஒரு வாசனை வீசித்து இந்த பெருமாள் திருமேனில என்ன துளசி திருத்துழா இருக்குமோ அந்த துளசி வாசனை இவள் திருமேனி வீசுறது. இதை விட ஏதானு சாட்சி வேணுமா? மணவாளனுடைய திருமேனில் இருக்கிற சந்தனமும் துளசியும் இந்த பெண்ணு உடம்புல வீசுறதுன்னு விட்டால் எப்பவோ கல்யாணம் ஆயிடுத்துன்னு உங்களுக்கு தெரியலையா? அசட்டுத்தனமா தேடுறேன்னு ஏதானு பேசிட்டு இருக்காதீங்க. அன்னிமத்தோரு பாயமன் இவள் அந்தந்துழாய் கமழ்தல் குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிரான் தன் திருவுருளாம் இவள் நேர்பட்டதே. இவள் பெருமானுக்கு நேர்பட்டாள். அனன்யார்க சேஷத்துவத்தை வெளிப்படுத்தினார் என்று ஓங்காரன் நமசப்தம் நாராயணாயா சப்தார்த்தம் அனைத்தையும் சேர்த்து இந்த பெண் பெருமானுக்கே தீர்ந்தாள், நேர்பட்டாள்னு சொல்ல வந்தது இந்த திவ்ய கஷேத்திரத்தினுடைய ஆச்சரியமான அர்த்தம். இனி கஷேத்திரத்தினுடைய மகாத்மியம் என்ன, பாசுரத்தினுடைய அர்த்தம் என்னன்னு விண்ணப்பிக்கிறேன். அறிகுறிகள்லாம் வரும். புஸ்தகத்தை பொட்டுன்னு மூடுவா, பேனாவை மூடி உள்ள எடுத்து போடுவா, பைய எல்லாத்தையும் ஒரு தடவை ஜிப்பை திறந்து மூடிப்பா, நகர்றாப்புல நாற்காலி ஒரு தடவை நகர்த்திப்பா. இது அடிய தாப்பனார் சொல்லுவார், இதை பார்த்து தான் நீ நிறுத்தணும், கடிகாரத்தை பார்த்து நிறுத்தாதே. உபன்யாசம் நிறுத்துறதுக்கு நேரம் வந்துடுத்தானே இந்த சத்தம் எல்லாம் வருமா? இந்த சத்தம் எல்லாம் வந்தா முடிச்சு விடணும்னு அர்த்தம். முகத்தை பார்த்து உபன்யாசம் பண்ணு, கடிகாரத்தை பார்த்து பண்ணாதே. முகம் சொல்லிடுமே, போருமா நாழியை எடுத்துங்கிறாரா, பசிக்கிறதா, கிளம்பணுமா, இவர் பாட்டு காத்தாலே சொல்லியிருந்தாரா, நம்ம என்னத்தை கேட்க முடியும் அப்படின்னு தோணிப்படுத்தினா. அறிவிப்பெல்லாம் இப்போ கேட்டுனுங்க. இப்போ முடிந்த பிற்பாடு இங்கே ஆகாரம் வழங்கப்படும். சாப்பிட்டு விட்டு போய் உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுக்கவும். நாளை காலை சீக்கிரம் எழுந்திருந்து தீர்த்தமாடி விட்டு சரியா 6 மணிக்கு வந்து சேர்ந்துடணும், கோவிலுக்கு வந்துடணும். திருவல்லா கோவிலுக்கு 6 மணிக்கு இருக்கணும். 6லேருந்து 7 சேவை. அப்படின்னா நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து 5:15 5:30 கிளம்பிடணும். பஸ் ஏறி அது திருவல்லா கோவில்கிட்ட கொண்டு விடும். எல்லாருக்கும் இல்லை, தள்ளி இருக்கிறவர்களுக்கு கொண்டு விட்டுடும். பக்கத்திலே இருக்கிறவா நீங்கள் நடந்து கூட போய்க்கலாம். அப்படி இல்லை, யாருக்கெல்லாம் ஆட்டோ கிடைக்கிறதோ ஆட்டோ வச்சுன்னு போகலாம். பஸ் ஏறி போகிறவர்கள் உங்கள் வாலண்டியர்ஸுக்கு தெரியும், அதெல்லாம் அவள்கிட்ட சரியாக சொல்லிவிடும். அவர்கள் அதை அழைச்சின்னு வந்து வாசல் வரைக்கும் வராது, பஸ்ஸு கோவில்கிட்ட வரைக்கும் வராது. நாளைக்கு ஆராட்டு உற்சவமாக இருக்கிறதுனாலே தள்ளித்தான் நிறுத்துவா, கூட்டம் நிறையா இருக்கும். ஆராட்டு உற்சவம்லாம் 3:30. அதுக்கெல்லாம் நீங்கள் போகிறதுங்கிறது நடக்காது.
அது தனியாக நீங்கள் போக வேண்டி வரும். ஸ்திரீகளாக இருக்கிறீர்கள், வண்டியை பிடிச்சின்னு போகணும். மேலே முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ 2 யானைகளுக்கு மட்டும்தான் பர்மிஷன். அப்படி ஒரு 6-8 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்தபோது 12 யானை வரும். ஓஹோன்னு வானவேடிக்கையெல்லாம் நடக்கும். அதெல்லாம் இப்போ இல்லைன்னு சொல்லிட்டா ஏதோ செக்யூரிட்டி ரீசன்ஸுங்கிறான். அதனால் அது 2 யானை தான். நம்ம 6 மணிக்கு போய் ஆராட்டு முடிஞ்சு பெருமாள் எழுந்துள்ளிருப்பார். அந்த சமயத்தில் சேவித்து கொண்டால் போரும். 6லேருந்து 7 சேவை 5.5 அடி ஒசரத்துக்கு ரொம்ப ஆச்சரியமான பெருமாள் திருவல்லால் எழுந்துள்ளிருக்கிறார். அவரை சேவித்து கொண்டு 7 மணிக்கு வெளியில் வந்த உடனே பிரேக்ஃபாஸ்ட், அப்போது சிற்றுண்டி கொடுக்கப்படும், காலை உணவு. 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும் உபன்யாசம். 8:45க்கு பஸ்ஸுகளில் போய் நீங்கள் ஏறி உட்காந்துடணும். திரும்பி போகிறச்சேவும் ஆட்டோ தான் பிடிக்கணும். கோவில் வாசலில் ஆட்டோ பிடிச்சி, ஏன்னா பஸ்ஸு உங்களை கொண்டு இறக்கி விட்ட இடத்துல கூட இருக்காது. இறக்கி விட்டுட்டு பஸ் பார்க்குக்கு போயிடும். கோவில் பக்கத்தில் நிறுத்த இடம் கிடையாது. எல்லா பஸ்ஸுகளும் பார்க்கிங்க்கு போயிடும். ஆட்டோ பிடித்து கொண்டு திரும்ப போய் பஸ்ஸில் ஏறணும். இதை சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அப்போ பொட்டி எங்கே இருக்கும்னா, இன்னைக்கு ராத்திரி பஸ்ஸில் ஏற்றிடணும். நீங்கள் ராத்திரி இப்போ போய் படுத்துக்கிற இடம் இல்லையோ, நாளை காலைக்கு வேண்டிய ஒரே ஒரு துணிமணி எடுத்து வச்சுன்னுட்டு ராத்திரியே பட்டி எல்லாத்தையும் பஸ்ஸில் ஏற்றிட்டுனால் கார்த்தால் அப்போ தான் உங்களுக்கு போக்குவரத்து சுலபமாக இருக்கும். சொன்னதை ஞாபகத்தில் கொள்க. 8:45 மணிக்கு நம்ம திருவல்லாவை விட்டா தான் திருவாரன் வேலைக்கு போய் சேவித்து உபன்யாசத்தை முடித்து சாப்பிட்டு முடிச்சுட்டு 12:30க்குள்ளே கிளம்பினா தான் 4 மணிக்குள்ளே போக முடியும். 4 மணிக்கு கியூவில் நின்றுடணும். 6 மணி வரைக்கும் தான் தரிசனம். அந்த தரிசனம் மேலே ஏற்றி சேவிக்க வைக்கிறாளா கீழேயா தெரியல. கூட்டமாக இருந்ததுனால சரி, இப்போல்லாம் ஏதோ ரூஃப் ரிப்பேர் நடந்துட்டு இருக்கிறதுனால கீழே தான் விடுறாங்கிறா. இது எல்லாத்தையும் 6 மணிக்கு முடிச்சுனுட்டோன்னா அப்புறம் நீங்கள் ஃப்ரீ. ஒரு 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் உள்ளேயே அனந்தபுரம் திருவனந்த சுவாமி கோவில்லையே உபன்யாசம் நடக்கும். அப்புறம் பக்கத்தில் வாசல் கேட்டுக்கிட்டே ஆகாரம், நீங்கள் போய் படுத்துணுடலாம். கார்த்தால யாருக்கு நீங்கள் போகணுமோ போய் சேவித்து கொண்டு வரலாம். அதுவும் தள்ளி இருக்கிறவா போக முடியாது. ராத்திரி என்னன்னா சேவிச்சுடுங்க. முடிச்சுட்டு சிற்றுண்டியை முடித்து கொண்டு 7:30 மணி வாக்கில் அந்த ஊர்லேருந்து கிளம்பிடணும். கிளம்பி தான் 9:30 மணிக்கு திருவாட்டாருக்கு போகலாம். மத்தியானம் 12:30 மணிக்குள்ளே எல்லா உற்சவங்களும் அங்கே முடிஞ்சிடும். ஒரு 2:30 மணிக்கு கிளம்பினோம்னா திருவன்பரிசாரத்துக்கு போனால் 4 மணிக்கு கதவை திறப்பா. அங்கே சேவிச்சுன்னுட்டு 5 மணிக்கு அங்கிருந்து கிளம்பினா தான் 7 மணிக்கு ஆழ்வார்த்தனீர் போக முடியும். இது எல்லாமே கொஞ்சம் பேக் டு பேக் செயின். அதனால் இது எல்லாத்துக்கும் நாளை கார்த்தால கிளம்பணும். சேவிச்சுட்டு இப்போதைக்கு காத்திருக்கவும். பெருமானுடைய சீவேலி நடக்கும். இன்று ராத்திரி மறக்காமல் லோடு பண்ணிடுங்க. நாளை கார்த்தாலைக்கு வேண்டிய மாற்று துணியை வச்சுங்க. யாத்ரி சேவா கோஷ்டி இந்த ஊரிலே ஸ்ரீமான் பாலசுந்தரம் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்து, அடியனுக்கும் சரி அடியன் தகப்பனாருக்கும் ரொம்ப நாளாக தெரிந்தவர், அன்பர். அந்த ஊர் பக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பலரையும் ஆதித்து உபன்யாசங்கள்லாம் ஏற்பாடு செய்தவர். நிறைய ஸ்ரீவைஷ்ணவ சபாக்களை வச்சு மாநாடு நடத்தினவர். அவர் சிஆர்ஐ பம்ஸோட சேர்ந்து இந்த ஊருக்கு யாத்ரி சேவா கோட்டியா பொறுப்பெடுத்து கொண்டு நம்ம எல்லா இடத்தையும் பார்த்து இந்த ஒவ்வொரு இடத்துலையும் போய் உபன்யாசத்துக்கு ஏற்பாடு, மைக்கு ஏற்பாடு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். உங்கள் சார்பில் மேன்மேலும் அவர்களுடைய கைங்கரியங்கள் வளர வேண்டும். வருஷந்தோறும் வந்து செய்து கைங்கரியத்தில் பங்கெடுத்துக்கணும்னு பிரார்த்தித்து கொண்டு ஒரு பகுமானம். அவருக்கு கூடவே துணையாக இருந்து இது எல்லா ஏற்பாட்டையும் கவனிக்கிற இளைஞர் ஸ்ரீமான் ரமேஷ். அவர்களோட கூட 10 பேர் வந்திருக்கா. அவர்களெல்லாம் பார்த்து ஒவ்வொரு இடமா நமக்கு எங்கே போய் தங்கணும், நேற்று ராத்திரி வந்து தங்கினதுலேயே அந்த ஆரம்பித்து நாளைக்கு மத்தியானம் நம்ம கிளம்பி போகிற வரைக்கும் எல்லா ஏற்பாடுகளையும் அவர்கள் தான் கவனிச்சா. இது போல் அடுத்து திருவனந்தபுரத்தில் ஒருத்தர். இப்படி அங்கே நம்ம போகிறதுக்கு முன்னாடி 4 பேர் போய் இருந்து பண்ணுறதுனால தான் இதை சுலபமாக நடக்கிறாப்புல இருக்கும். இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற 5 பேர் அழைச்சின்னு ஒரு கார் எடுத்து நீங்கள் போயிட்டு வந்தாலே 1000 தப்பு வரும். நிறைய குழப்பங்கள் நடக்கும். இப்போ நமக்கு எந்த பெருமாள் சேவையும் குறவில்லை, உபன்யாசு குறவில்லை, ஆகாரத்துக்கு குறவில்லை. அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற அவர்களால் அது நடக்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். மலையாள திவ்ய தேசங்கள் 13னுக்குள் குட்டநாட்டு திருப்புலியூர்னு இங்கே திவ்ய தேசத்துக்கு திருநாமம். இது ஏன் குட்டநாடுன்னு பெயர் பெற்றது? கொடநாடு, பாண்டி நாடு, குட்டநாடு போன்ற 12 பகுதிகள் நாடு நாடுன்னு தெற்கு பிராந்தத்தில் பிரிக்கப்பட்டுள்ளன. அதில் ஒரு பகுதி இது குட்டநாடு. இந்த க்ஷேத்திரத்தில் பெருமான் மாயப்பிரான் திருநாமத்தோடு எழுந்துருளி உள்ளார். நின்ன திருக்கோலம் நாச்சியார், பொற்கொடி நாச்சியார். பூஞ்சுனை தீர்த்தம் அல்லது பிரக்ஞா சரஸ் புஷ்கரணி என்று கொண்டாடப்படுகிறது.
விமானம் புருஷோத்தம விமானம். பகவானும் புருஷோத்தமன், அவனுடைய ஸ்ரீ விமானமும் புருஷோத்த விமானம். சப்த ரிஷிகளுக்காக தரிசனம் சாதித்த இடம் இவ்விடம். ஆழ்வாருக்கு பெருமான் காட்டிய குணம் நாயக லட்சணம். சுவாமி நம்மாழ்வார் தன் திருவாய்மொழியில் 8ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி கருமாணிக்க மலைன்னு தொடங்குகிற 10 பாசுரங்கள். அதனால இந்த பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். பெயர் காரணம் புலியூர் என்பது இந்திரன் ஒரு புலி வடிவத்தில் வந்து சப்த ரிஷிகளை ரட்சித்தபடியாலே இது புலியூர்னு பெயர் பெற்றது. நாடு குட்டநாடு, ஊருக்கு சிறப்பு பெயர் புலியூர். அது பெருமை தோற்ற திருப்புலியூர்னு சொல்லப்படுகிறது. க்ஷேத்திர மகாத்மியத்தில் துரோணாச்சாரியரிடத்தே அவரை அழிப்பதற்காக கண்ணன் வழி சொல்ல அஸ்வத்தாமா ஹதஹான்னு பீமன் சொன்னான். அதிலே துணை போனபடியாலே தர்மபுத்திரனுக்கும் பங்கு வந்து அவர் இந்த க்ஷேத்திரத்து அருகே வந்து திருச்செங்குன்னூர் திருச்சித்தாத்தில் இருந்து புனர் நிர்மாணம் பண்ணி தன்னுடைய கஷ்டங்களை தீர்த்து கொண்டார்னு பார்த்தோம். அதுபோல பீமசேனன் பொய்யாகவே சொல்லி நடந்து விட்டபடியால் அவனுக்கு வந்த ஆபத்தை போக்கி கொண்டார். இந்த க்ஷேத்திரம் பஞ்சபாண்டவர்களில் பீமசேனனாரே புனருத்தாரணம் பண்ணப்பட்டு எழுந்தருள பண்ணப்பட்ட திவ்ய தேசம். சப்த ரிஷிகளுக்கு இங்கெம்பெருமான் காட்சி கொடுத்திருக்கிறார் மாயப்பிரானாக. இது ஏன் நடந்தது? ஒரு முறை இங்கு பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்திருந்த காலத்தில் ஊரில் பஞ்சம் வர, பஞ்சம் போக வேணுமானால் சப்த ரிஷிகளே உங்களுக்கு நான் நிறைய பகுமானம் பண்ண வேண்டும், ஒரு தானம் பெற்றுக்கொள்ளுங்கள்னு ராஜா சொன்னார். பஞ்சம் வந்த இடத்துல தானம் வாங்கக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் இருக்கவே வாங்க மாட்டோன்னு சப்தரிஷிகள் தடுத்தார்கள், மறுத்தார்கள். ஆனால் ராஜாவுக்கு எப்படியானு கொடுத்துடணும்னு ஆசை. நிறைய பழங்களை வாங்கி கொண்டு வந்து அதற்குள்ளே ஸ்வர்ணத்தை வைத்து வைத்து சொத்தை வைத்து இவர்களுக்கு கொடுத்தான். வாங்கிறதுக்கு முன்னால் ஞான திருஷ்டியாலே இதில் இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத ரிஷிகள் தெரிந்து கொண்டு இனி உன்னிடத்தில் வாங்கவே மாட்டோம் என்று கோவித்து கொண்டு விட்டு ஓடிவிட்டனர். அப்போது அரசனுக்கு கோபம் வந்து, அதென்ன இவ்வளவு தூரம் நான் வேண்டும் போது வாங்க மாட்டேன் என்கிறீர்கள், விட்டேனா பார் என்று ஒரு கிருத்தியை, பூதத்தை போல ஒரு கிருத்தியை உருவாக்கி ஏவி விட்டான். கிருத்திய வேகமா துரத்தி வர சப்தரிஷிகளும் தப்பிப்பதற்காக தாமரை மலர்னுடைய தண்டு, அந்த தண்டுக்குள் போய் சின்ன வடிவத்தோட ஒளிந்து கொண்டனர். அவ்வப்போது நாள் சாப்பிட்றதுக்காக மட்டும் வெளியிலே வந்து தேடுவார்கள். இப்படி முன்னும் பின்னுமாக சப்தரிஷிகள் துன்பத்துக்கு ஆளாகி விட்டனர். ஒரு முறை எப்படியோ அந்த கிருத்தை இவர்கள் வெளியே வரும்போது கண்டுபிடித்து கொல்ல வர சப்தரிஷிகளும் பெருமானிடத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் பிரார்த்திக்க, பெருமாள் இந்திரனை ஏவ, இந்திரன் ஒரு புலி வடிவத்தை எடுத்துக்கொண்டு சப்தரிஷிகளையும் ரட்சித்து கொடுத்தார்கிறது திருப்புலியூருடைய க்ஷேத்திர மகாத்மியம். ஆச்சாரிய ஹிருதயத்தில் சுவாமி அழகியமணவாள பெருமாள் நாயனார் இந்த க்ஷேத்திரத்தை பெருமான் என்ன குணம் காட்டினான்? அவகாகித்தாரே, தன்னிடத்தில் மிகவும் ஈடுபட்டாரை அனன்யார்கமாக்கும், அவனை தவிர மற்ற பேருக்கு ஆட்படேன் என்கிற நிலைமையை கொடுக்கும் நாயக லட்சணம். பெருமான் தான் நாயகன், இவள் நாயகி. நாயகியை ஈர்ப்பதற்காக தன்னிடம் உள்ள அடையாளங்கள். அந்த நாயக லட்சணத்தை வளம் புகழும் ஊரிலே குட்டமிடும். இதுதான் வளம் புகழும் திவ்யதேசம் குட்டநாட்டு திருப்புலியூர். இந்த க்ஷேத்திரத்தில் அந்த குணத்தை சேவித்து கொள்ளலாம் என்று நாயனார் சாதித்தார். இனி பாசுரத்துக்கு வியாக்கியானம் என்னன்னு பார்ப்போம். கருமாணிக்க மலை மேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண் கை உந்தி காலுடை ஆடகள் செய்யபிரான் திருமாலெம்மான் செழுநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேரன்றி பேச்சிலள் அன்னமீர் இதற்கு என் செய்கேன். அருமாயன் பெருமான் மாயப்பிரான். அவன் திருநாமத்தை தவிர என் பொண்ணு எதையும் சொல்றதில்லை. பாசுரம் தோழி பாசுரம், தாய்ப்பாசுரம் பாடுவார், மகள் பாசுரம் பாடுவார், தோழி பாசுரம் பாடுவார். மூணு சப்தார்த்தம் மனசுல படுமானால் ஓம் நமோ நாராயணாயான்னு 3 சம்பந்த உபாய பலங்களில் உணர்த்தி துணிவு பதற்றமாகிற பிரக்ஞாவஸ்தகளுக்கு தோழி தாயார் மகளன்னு பேர் என்ன ஆச்சாரியத்துல ஒரு சூச்சூர்ணிகர். ஓம்ங்கிற அர்த்தத்திலே ஆங்கிற எழுத்து பெருமாளை சொல்லும், மாங்கிற எழுத்து ஜீவாத்மாவை சொல்லும்,
பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா அடிமை. அதைத்தான் அனன்யார்க சேஷத்துவம்னு சொல்லுவார்கள். சேஷத்துவம் அடிமைத்தனம், அருக சேஷத்துவம் அவனுக்குன்னு ஏற்பட்ட அடிமைத்தனம், அந்நிய அருகம் மற்ற பேருக்கு ஆட்படும் அடிமைத்தனம், அனன்யார்கம் அவனை தவிர மற்ற பேருக்கு ஆட்படாத அடிமைத்தனம். அந்த அனன்யார்க சேஷத்துவம் தான் இந்த பெண்ணுக்கு புரிஞ்சு போச்சு. இன்னொருத்தர மாப்பிள்ளை பார்த்தா அந்நியார்க சேஷத்துவம், இவர் தான் மணமகன்னு உறுதியா நின்னுட்டா அனன்யார்க சேஷத்துவம். பாக்கி பேருக்குன்னு சொல்லி இன்னார் 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 யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ கல்யாணம் நாள் அது அந்நிய சேஷத்துவம். அனன்யார்க சேஷத்துவம்னால் அவனுக்கே அற்று தீர்ந்திருக்கிறேன் இருந்தது. அந்த நிலை தான் இங்கே ஒவ்வொரு பாசுரத்திலும் அம்மா தோழியை பார்த்து இந்த குணம் அந்த பிள்ளைக்கு இருக்கா, இந்த குணம் அந்த பிள்ளைக்கு இருக்கான்னு கேட்கிறா. இருக்கு 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 அப்படின்னு அவனுக்கு இருக்கிற 9 அடையாளங்களையும் சொல்லி 9 பாட்டு. கடைசியா 10வது பாசுரத்தில் இந்த ஒண்ணுமே இல்லைன்னாலும் நீ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். 9 இருக்கு, ஒன்றும் குறைவில்லை உனக்கு, எல்லா குணங்களும் அவனிடத்துல இருக்கு. இல்லைன்னா மட்டும் நீ சொல்றது எடுபட போறதா? இல்லை, நான் தான் நேர்த்தே கல்யாணம் ஆயிடுத்துங்கிறேன், அதற்கப்புறம் நாளைக்கு பேசி என்ன லாபம்? நல்ல வேளை நீ பண்ண பாக்கியம், வந்த பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்கார். நாயக லட்சணத்தை இப்படி 9ஆக கூறுகிறார். முதல் பாசுரத்தில் திருமேனி அவயவ லட்சணம், ஒவ்வொரு அவயவமா பெருமாளுக்கு எத்தனை அழகா இருக்கு, அவயவ லட்சணத்தை முதல் பாட்டில் சொல்லி 2ஆம் பாட்டு அவயமெல்லாம் நல்லா இருந்தா ஆள் பாதி ஆடப்பாதி இல்லையோ, ஆபரணமெல்லாம் நிறைய வச்சிருக்காரா, அவருக்கு மட்டும் வச்சிருக்காரா, இவளுக்கும் போடுவாரா? ஏன் நீங்க போட்டு அனுப்ப மாட்டீங்களானால் நாங்க பொண்ணைத்தான் அனுப்பிச்சு வைப்போம், எது வேணும்னாலும் நீங்க தான் போடணும். இருக்கானால் எவ்வளவு கஜானா பொட்டி பொட்டியா வச்சிருக்காரு தெரியுமோ, அத்தனை ஆபரணங்கள் உள்ளன. இது 2வது. முதல் பாட்டு அவயவ லட்சணம், 2ஆம் பாட்டு ஆபரண லட்சணம், அடுத்தது 3ஆம் பாட்டு ஆண்மை குணம். பௌருஷம் உண்டா? நல்ல புருஷத்தன்மையோடு இருப்பார். அன்னால் உண்டு, புருஷோத்தமன் இல்லையோ, அவனைத்தான் நாயகன் சொன்னேன், தீரோதாத்த நாயகன் புருஷோத்தமன். 4வது குணத்தை சொன்னார். 3வது குணம், அதுக்கப்புறம் 4வது குணம் நல்ல குணமா இருக்கட்டும், ஆபரணங்கள்லாம் இருக்கட்டும், அழகா இருக்கட்டும். ஆள் அழகா இருந்தா ஆபத்து காலத்துல உதவுவரா? யாருக்கான உதவி இருக்கிறார்னால் ஆபத் சகன். என்ன அப்படி சொல்லிட்டு ஆபத் சகத்துவம் 4வது பாசுரம், ஆபத்து காலத்தில் அனைவரையும் காத்து கொடுத்தவர். அடுத்த 5வது பாசுரம் சொத்து பத்து என்ன இருக்கும், இதை முதல்ல கேட்டிருக்கணும். எதுக்கு இது 5வது பாட்டா வந்ததுன்னே தெரியல. இருக்கட்டும், என்னதான் இருந்தாலும் பிள்ளை அழகான முதல்ல கேட்பாடு இல்லையா, அதுக்காக அவயவமா இருந்திருக்கணும். அவயவத்தை சொன்னதுனால உடனே ஆபரணத்தை சொல்லியிருக்கணும். அத்தை சொன்னதுனால பௌருஷம் உண்டான்னு கேட்டிருக்கணும். இப்ப கடைசியா ஐஸ்வர்யம் உண்டானால் நிறைய இருக்கு. உலகமே அவரு தான், உபய விபூதி அவரு தான், பொன்னுலக அவரு தான், புவனி முழுது அவரு தான். 5ஆம் பாட்டில் ஐஸ்வர்யத்தை சொல்லி 6ஆம் பாட்டு அவர்கிட்டயே சேர்த்து சேர்த்து வச்சிருந்தா கொடுப்பற மாட்டாரா? ஔதாரியம்ங்கிற வள்ளலா தருவாரா? அல்லது பொட்டி பொட்டியா போட்டு பூட்டி வச்சுட்டு தலகாணிக்கு கீழே சாவியை வச்சுன்னு தூக்கி போடுவாரா? கொடுப்பாரோ மாட்டாரோனால் கொடுப்பாரா? கையை இப்படி வச்சாருனால் அவர் கைக்கு நடுவுல இடுக்கு அதிகம் தெரியுமோ? இது பாட்டுல இல்லை, நான் சொன்னேன். அங்க இருக்கான்னு கேட்க வேண்டாம். கையில இடுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஆச்சமனம் பண்றதுக்குள்ள இருக்கிற தீர்த்தம்லாம் கீழே கொட்டிடும். பரிசேஷனம் பண்றதுக்குள்ள சில பேருக்கு தீர்த்தமே நிற்காது. பரிசேஷனத்துக்கு தீர்த்தம் சாய்ச்சிருவா. பெருமாள் தீர்த்தம் வரணும், நம்ம பாத்திர தீர்த்தத்தை எடுத்துடுவோம். அது வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா கையில தீர்த்தம் இருந்தான்னா, ஏன்னா செலவாளியா இருப்பார் போல் இருக்கு. ஒண்ணுமே சேரவே இல்லை, சம்பாதிக்கிறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை. கையில இடுக்கு இருக்குன்னா பெருமாளுக்கு தான் பெரிய இடுக்கு. அவர் கையில ஒண்ணு நிற்கவே நிற்காது. தான் உட்பட எதுவா இருந்தாலும் கொடுத்துடுறாரு இல்லையா? சர்வஸ்வதானம். இப்ப மொத்த பேர் திடீர்னு சேவைக்கு வந்தோம், மொத்த பேர் இன்னைக்கு நான் சேவை கொடுக்கணும்னு ஒரு முடிவு எடுத்தா தானே. இப்ப இங்க இருக்கிற பால் பாயசமா இருக்கட்டும், வாழைப்பழமா இருக்கட்டும், 600 பேருக்கு நாங்க எங்க போவோம்? ஏதோ நித்தப்படி ஒரு 50 பேர் வருவா. 50 வேணும்னா பால் பாயசம் தரும். நீங்க 600 பேர் கேட்டா இல்லைன்னுடுவா. அதே போல பெருமாள் நித்தியம் சாயங்காலம் இங்க 50 பேர் தானே வருவா. இன்னைக்கு நீங்க 600 பேர் கேட்டா என் அழகையெல்லாம் உங்க 600 பேர் கொடுக்கணுமான்னு அவர் எப்பவான்னு கேட்கிறாரோ? பேச்சே இல்லை. மற்ற எந்த பொருளா இருந்தாலும் பிரிச்சு கொடுக்கலாம், இருக்கும் இல்லைன்னுடுவா. ஆனா அவர்னு பார்த்தால் கொடுத்துட்டே இருக்கார், கொடுத்துட்டே இருக்கார். உதாரன் உதாரா சர்வையே வைத்தே ஞானித்தாத்மைவ மேமதம் சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருதினோ அர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச வரதர்ஷப தேஷாம் ஞானி நித்திய யுக்தா ஏகபக்தி விசிஷ்யத்தே ஞானி தாத்மைவ மேமதம்.
ஒரு ஞானி வந்து நின்னால் சந்தேகத்துக்கிடமில்லாத கொடுத்துட்டே இருக்காரு இல்லையோ. ஔதாரியம் 6ஆம் பாட்டு. அடுத்தது 7ஆம் பாட்டு. காதல் இருக்குமா? ஆசையா இருப்பரா, அன்பா இருப்பரா, சொத்து பத்து நிறையா இருக்கு, ஜாக்கிரதையா காப்பாத்தணும்னு மாசத்துக்கு 12 நாள் வெளியூருக்கு போயிட்டாருன்னா அப்புறம் பொண்ணு யார்கிட்ட உட்காந்து பேசுறது? கொஞ்சமான கூட இருப்பாரானால் ஒங்கேயுமே போமாட்டார், பேசிட்டே இருப்பார். இதை விட ஒரு பெண்ணுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? யாருக்கா இருந்தாலும் நம்ம உட்காந்து கொஞ்சமாவது குடும்பத்துல பேசுவோமா, சந்தோஷமா இருப்போமா? பணம் இருக்கு, காசு இருக்கு, எல்லாம் தான் இருக்கும். வாழ்க்கை என்ன வாழ வேண்டாமான்னா என்ன ஆசை தெரியுமோ? ஒரு மாசமாவது உன்னை விட்டு பிரிஞ்சிருப்பேன்னு சீதை சொன்னான். பதில் சொல்லிட்டாரு, ஒரு நிமிஷம் உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டேன்னு அவர் சொன்னார். ஊர்தம் மாசா நஜீவிஷேன்னு சீதை சொல்ல, தாம் வினா அசிதே க்ஷணம் நஜீவேயம் க்ஷணமபி, ஒரு வினாடி கூட விட்டு பிரிந்திருக்க மாட்டேன்னு ராமன் சொன்னார். அதனால பிரணயித்துவம், காதல் அதிகம். இது 7ஆம் பாட்டு. ஆச்சார அனுஷ்டானம், சமாச்சாரம் இருக்காங்கிறா. சமாச்சாரம்னா அனுஷ்டாதா தானா? முன்னோர் மொழிந்த முறைப்படி பிள்ளை நன்னா நடப்பறா? 3 வேளை சந்தியாவந்தனம் உண்டா? உண்டானா அந்த பிள்ளை சந்தியாவந்தனம் பண்ற பிள்ளையான்னு இவருக்கு தெரியாது. சந்தியாவந்தனத்தால வணங்கப்படுகிற பிள்ளையா இருப்பாரே தவிர சந்தியாவந்தனத்தில் வணங்குகிற பிள்ளையான்னு தெரியாது. ஆச்சாரம்லாம் உண்டு, அனுஷ்டானம்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் குறவில்லை. இது 8வது பாசுரத்துல சொல்லிட்டார். 9வது பாட்டுல ரொம்ப மெதுவா வருது. படிப்பு உண்டா, வித்யா பூர்த்தி உண்டானால் இப்ப 9வதாவதான்னு கேட்டிருக்கா. இன்னைக்கா இருந்தா அதையும் கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லாத்தையும் கேட்டுருந்தோம். படிச்சிருக்காரா? வித்தை இருக்காருனால் இருக்கு நிறைய படிச்சிருக்கார். 32 வித்தைகள் தெரியும். 10 உபனிஷத்துல பாடப்பட்டிருக்கார். 10 புராணங்கள், 2 இதிகாசங்கள், எல்லாத்திலையும் அவரை பாடியிருக்குன்னா நிறைய படிச்சிருக்கார் போல இருக்கு. எங்களுக்கு தெரியாது சுவாமி, ஏதோ கீழே ஆனாவன்னான்னு எல்லா பேரும் போட்டிருந்தா படிச்சிருக்காருன்னு நினைச்சிருந்தோம். படிச்சிருக்கார். எல்லாம் கேட்டாச்சு. 9 கேள்வி 9 பதில் வந்துடுச்சு. இப்ப கடைசியா இவளா சொல்ல வரா, நீங்க கேள்வி கணைகளால துளைத்து விட்டீர்கள். இப்ப 10ஆம் பாட்டாவது நான் சொல்லலாமான்னாவும், நீங்களே கேள்வி கேட்டிருந்தா நான் ஒரு தடவை பேச வேண்டாமா? இப்ப சொல்றேன், 9 பாட்டும் பிரயோஜனம் இல்லை. 10ஆம் பாட்டு தான் பயன். பெண்ணை பாருங்க, அவன் வாசனை அப்படியே இந்த பெண்ணோட திருமையில தெரியறது. கல்யாணம் ஆகிவிட்டது. இனிமேல் அத்தை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழியை பாருங்க. நல்ல வேளை நாயக்கனே உனக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காரேனால் அவளுக்கும் ஆனந்தம், இவளுக்கும் ஆனந்தம். 11வது பாசுரம் பலஸ்ருதி சொல்லி முடித்தார் என்பது ஆச்சரியமான பிரகரணம். பாட்டை சுருக்கமா பார்ப்போம். கருமாணிக்க மலை மேல் மணித்தடன் தாமரை காடுகள் போல் திருமார்பு வாய் கண் கை உந்தி காலுடைய ஆடகள் செய்ய பிரான். பெருமானுடைய திருமேனி அழகு அவயவ சௌந்தர்யம்னு சொல்லுவார்கள். தனித்தனியா அங்கமங்கமா அழகா இருந்தா அவயவ சோபை, அதைத்தான் சௌந்தர்யம்னு சொல்லுவார்கள். திருமேனி முழுக்க பார்க்கறதுக்கு அழகா இருந்தா சமுதாய சோபை, அதை லாவண்யம்னு சொல்லுவா. சில பேர் கண்ணு நன்னா இருக்கும், மூக்கு நன்னா இருக்கும், நாக்கு நன்னா இருக்கும், காது நன்னா இருக்கும். தள்ளி நின்று பார்த்தா ஏதோ குறையறாப்புல இருக்கும். தள்ளி நின்று பார்த்தா மொத்தமா பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கும். கிட்டக்கு போன மூக்கு இன்னும் கொஞ்சம் நீளமா இருக்கலாமோ, இன்னும் நெத்தி இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்கலாமோ அப்படின்னு ஏதோ ஒன்று தோணிட்டே இருக்கும். இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. நமக்கு ரெண்டும் இல்லை. ஏன்னா இது இருந்தா அது இருக்காருன்னா அப்ப ஒண்ணு இருக்குன்னு ஒத்துண்டாகணும் இல்லையா? அதனால ரெண்டுமே இல்லைன்னு வச்சுடுவோம். அவருக்கு சமுதாய சோபையும் இருக்கு, அவயவ சோபையும் இருக்கு. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடை உந்தி தேட்டரு முதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் 8 பாசுரங்களால திருப்பனாழ்வார் பெரிய பெருமாளுடைய 8 அவயவத்தை சேவிச்சார். கடைசி பாட்டு நீலமேனி ஐயோ நிறகொண்டதன் நெஞ்சினையே. அவன் திருமேனி முழுவதும் சேவித்தாலும் எத்தனை அழகு. அதுதான் லாவண்யம்னு சொல்லுவார்கள். லாவண்யம்னால், லவணம்னா உப்பு. உப்பை ஒரு இடத்துல போட்டுனா கரைஞ்சு போய் மொத்த இடத்தையும் உப்பு கறிக்க வைக்கிறது இல்லையா? அது தனித்தனியா இருக்காது. ஒரு சிட்டிகை போட்டா மொத்தமா கரையுமா? அதை போல பெருமாள் திருமேனி முழுக்க அழகா இருக்காரா? அதைத்தான் லாவண்யம்னு சொல்லுவா. சுந்தரன்னா சௌந்தர்யம். நாகப்பட்டினம் சௌந்தரராஜ பெருமானுடையது சௌந்தர்யம். அவர் திருமேனி அவயவமா அழகா இருக்கார். கருமாணிக்க மலை மேல், அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம். இது ஊமான சொல்றார். பெரிய மாணிக்க மலை, அதுக்கு மேல ஒரு காடு, தாமரப்பூ காடு. மாணிக்க மலை, அதுல ஒரு தடாகம், அதுல தாமரப்பூ காடு, அதுல ஒவ்வொரு தாமரையும் தனித்தனி அழகு. அது எந்த தாமரைன்னா பெருமாளுடைய திருமேனி தான் கருமாணிக்க மலை. அதுல இருக்கிற தாமரப்பூ காடு தான் திருக்கண்கள் தாமரை, திருவாய் தாமரை, அவருடைய திருமார்பு தாமரை, உந்தி தாமரை, திருவடி தாமரை, திருக்கை தாமரை, ஒவ்வொன்றும் தாமரை. திருமார்பு, வாய், கண், கை, உந்தி, கால், உடை, ஆடகள் செய்ய பிரான். இது இத்தனையும் திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் பேரழகு.
திருமால் எம்மான் செழுநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர். இப்படிப்பட்டவன் திருமால். திருமால்ங்கிறதுனால பிராட்டிக்கு நாயகன், ஸ்ரீஅப்பதின்னு அர்த்தம். இந்த அழகெல்லாம் சேவிக்கிறதுக்கு ஒத்தி வேண்டாமா? இந்த அழகுக்கு யார் அழகு கூட்டுவா? நன்னா இருக்கு, நெத்தி பரந்த நெத்தியா ஓஹோன்னு இருக்கு. பார்த்தா பெரியவாரான் இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவா? திருமணம் இடுங்கிறது, போட்டுக்கோங்கிறது. எதுக்கு இப்படி நெத்தியில ஒண்ணுமில்லாத இருக்கே அப்படின்னு கேட்பா. அந்த நெத்தி நன்னா இருக்கணும்னா பளிச்சுன்னு இட்டுன்னு இருக்கணுமா. அதை போல எல்லாமே இவருக்கு அழகுதான். நாச்சியார் திருமார்பலை இருந்து பார்த்து ரசிக்கலைன்னா இந்த அழகை வச்சு என்ன பண்றது? அதனாலதான் கடைசியில திருமால்னு போட்டார். திருமால் எம்மான் செழிநீர் வயல் குட்டநாட்டு திருப்புலியூர் அருமாயன் பேரன்றி பேச்சிலள். இந்த பெருமானுடைய திருநாமத்தை தவிர இந்த பொண்ணு எதையும் பேசுறது இல்ல. பர வியூக விபவ அந்தரியாமி எல்லாம் பேச மாட்டா. அடுத்த திவ்யதேசத்தின் பேரே சொல்ல மாட்டான். அருமாயன் பேரன்றி பேச்சிலள். அன்னமீர் இதற்கன் செய்கேனோ, இதற்கு நான் என்ன செய்வேன் இவ சேர்ந்து தேடுறா. இங்க யாரோ திருட்டு போயிடுதாமே, எங்க போச்சு அப்படின்னு நம்மளாம் தேடிட்டே இருப்போம். யார் திருடினாரோ அவரும் கூட சேர்ந்து திருடுவார். அதை போல இந்த பெண்ணு சொல்றது என்னமோ இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி கூட சேர்ந்து பேசுறா. அன்னமீர் இதற்கென் செய்கேனோ, எனக்கும் தெரியவே இல்லையே, என்னவா இருக்கும்? இந்த பிள்ளையோட ராசியா இருக்குமா? இந்த பெண்ணோட திருமேனியை பார்த்தா இப்படி இருக்கே, ஆஹா அழகுண்டான்னு கேட்டு அவயவ சோபை உண்டுங்கிறது முதல் பாட்டு. ஆபரண சோபை உண்டா? உண்டே. அன்னமீர் இதற்கன் செய்கேன் அணிமேருவின் மீதுலவும் துன்னுசூழ் சுடர் ஞாயிறும் அன்னியும் பல் சுடர்களும் போல் மின்னு நீள்முடி ஆரம் பல்கலன் தானுடைய எம்பெருமான் புன்னையம் பொழில் சூழ் திருப்புலியூர் புகழும் இவளே. அன்னமீர் இதற்கென் செய்கேன். என் இடத்துல நீங்க பொறுப்பை ஒப்படைச்சிருக்கீள். எனக்கு ஒண்ணு புரியல. நீங்களே இந்த பொண்ணுக்கு கத்துக் கொடுக்கல, நானும் அவங்கிட்ட ஆசைப்படுன்னு இந்த பொண்ணுக்கு கத்துக் கொடுக்கல. அது எப்படி இவளுக்காவது தோன்றது? இது எல்லா அம்மாவுக்கும் இருக்கிற சந்தேகம். அது எப்படி இவளுக்கா அவளை தோன்றது? நாமும் கத்துக் கொடுக்கல, அவளையும் நல்ல படி கொடுத்துதான் அமிச்சோம், நன்னத்தான் படிச்சுட்டு வந்தா, இதெல்லாம் ஒண்ணு கத்துனதா தெரியல. ஆனா திடீர்னு 22 வயசு ஆனவுடனே பேசுறாள். என்னால் பேசுறா என்ன? உங்ககிட்ட தானே பொறுப்பை ஒப்படைச்சேன்னு அம்மா சொல்றா. இவளுக்கு அதுவே பயம். அன்னமீர் இதற்கென் செய்கேன், நான் எங்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்காதே. அந்த பெருமானுடைய திருவாபரண சேர்க்கையும் அவருடைய அவயவ சேர்க்கையும் இந்த பொண்ணை பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கு. இது நான் சொல்லி கொடுத்து நீ சொல்லி கொடுத்தது இல்லை, இது தானா உள்ள இருக்கிறவன் சொல்லி கொடுத்துட்டான். அணிமேருவின் மீதுலவும் பெரிய மேரு பர்வதம். அந்த மேருவுக்கு மேலே துன்னுசூழ் சுடர் ஞாயிறும், ஒரு பக்கத்துல சூரியன், அன்றியும் பல் சுடர்களும் போல் நிறைய நட்சத்திரங்கள். ஒரு மேரு மலை, அதுல சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை போலே பெருமானுடைய திருமேனி மேருமலை, அதுல சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை போல ஆபரணங்களும். இதுதான் இரண்டாவது திருஷ்டாந்தம். ஞாயிறும் அன்றியும் பல் சுடர்களும் போல் மின்னு நீள்முடி ஆரம், நீள கிரீடத்தை சாட்சின்றிருக்கார். கதிராயிரம் இரவி கலந்தெறிந்தால் ஒத்த நீள் முடியன். கிரீட மகுட சூடாவதம்சன் உடையவர் சாதித்தா போலே நீண்ட கிரீடத்தோட எழுந்துள்ளிருக்கிறார். எந்த கோவிலுக்கும் போங்க, கர்ணிகா ஆழ்வார் கூரத்தாழ்வான் பாடும்போது தேவரீருடைய ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிஷனையன் கில மௌலிகி என்ன வரதராஜஸ்தவத்துல தேவப்பெருமாளை பார்த்து இந்த சுடர்முனியை சேவித்தாலே அத்தனை பேரும் அடிமைன்னு தெரிஞ்சு விடுறதே. காஞ்சிபுரத்துல பெருமாளை சேவிச்சிருந்தால் மற்ற பேரை போல இப்படி நேரம் இருக்க மாட்டார், நெஞ்சு நிமிந்துன்னு இப்படி பின்னாடி தான் இருப்பார். அவருடைய சங்க சக்கரமும் இப்படி பின்னாடி தான் பிடிச்சுட்டு இருப்பார். அவருடைய கிரீட்டம் இப்படி பின்னோக்கித்தான் வளைஞ்சிருக்கும் அப்படின்னு தகப்பனார் சொல்லுவார். இவர் தான் தேவாதிராஜன்னு படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம், பார்த்து தெரிஞ்சுக்கலான்னு. படிச்சு தெரிஞ்சுக்கிறது, வேதத்தில் படிச்சு தெரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், அது எல்லா பெருமாளும் தேவாதிராஜன். ஆனா இவரை சேவித்த மாத்திரத்திலே கொஞ்சமான இப்படி உள்ளம் குனிஞ்சுது, உடம்பு குனிஞ்சுதுன்னா வினயம் இருக்குன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு நான் புரிய மாட்டேன்னு இப்படி நிற்கிறார் இல்லையோ, அதுதான் ராஜாதிராஜ சர்வேஷாம்னு பெருமானுடைய திருக்கோலம். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரஹ சந்தனோத்து மயி சந்ததம் ஹரிகி நிஸ்ஸமாப்யதிக தத்த யம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி என்று வரதராஜஸ்தவத்தினுடைய தொடக்கத்துல சாதிக்கிறார். அப்படி பெருமானுடைய நீள்முடி ஹாரம் பல்கலன் தான் உடை எம்பெருமான் புன்னையம் பொழில் சூ திருப்புலியூர் புகழும் இடவே. இந்த பிராட்டி எதற்கு ஆட்பட்டாள்னு பார்த்தேன். அவர் ஆபரண சோபைக்கு, அந்த அழகுக்கு இவள் நேர்பட்டாள் என்பது 2ஆம் பாசுரம். அடுத்து 3வது, ஆண்மை இருக்கா? அந்த பிள்ளை நல்ல புருஷன் தானா? ஆண்மையோட தைரியமா இருப்பானால் புகழும் இவள் நின்று இராப்பகல் பொறுநீர்க்கடல் தீப்பட்டு எங்கும் திகழும் எரியோடு செல்வதொப்ப செழுங்கடல் ஆரி முதல் புகழும் பொறுபடை ஏந்தி போர்பு கசுரரை பொன்னுவித்தான் திகழுமணி நடுமாட நீடு திருப்புலியூர் வளமே புகழும்
அந்த ஆண்மை இவளை என்ன பேச வச்சுடுத்து, இவள் பெண்மையை மறக்கடித்து விட்டது. பெண்ணுன்னு இருந்தா அடக்க ஒடுக்கமா, புறத்தியாரை பத்தி எல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேசக்கூடாது. கல்யாணமே ஆயிடுத்துன்னா கூட கொஞ்சம் நிதானம் தவறாத இருக்க வேண்டாமா? ஊர் முழுக்க கூடியிருக்கிறச்சே என் காதலனுடைய அழகு அழகு, இதுதான் அவருடைய ஆண்மத்தனம்னு புகழும். வெட்கமே படுத்த ஒரு பொண்ணு வெட்கத்தை விட்டு புகழ ஆரம்பிச்சுட்டாள்னா அவன் ரொம்ப சிறந்த ஆண்மகன் அர்த்தமா. அதை பார்த்து நீயே தெரிஞ்சுக்க வேண்டாமா? புகழும் இவள் நின்று இராப்பகல், ராத்திரி பகல் வித்தியாசம் இல்லாமல் புகழ்ந்து கொண்டே இருக்கிறாள். பொருநீர் கடல் தீப்பட்டு, அந்த பெருமான் திருமேனி எப்படி இருக்கு? ஒரு கடல், கடல்ல நெருப்பு வைங்கோ, கடல் முழுக்க நெருப்பு பிடிச்சின்னு இப்படி எழுந்து நின்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நடக்குமா சுவாமி? இல் பொருள் உவமை அணின்னு இதுக்கு தமிழ்ல பேர். அபூதோபமானு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவா. இல்லாத ஒரு பொருளை உவமையாக்குறது. கடலாம், கடல்ல நெருப்பு வச்சு விடணுமா, கடல் பரப்பு முழுக்க நெருப்பு பிடிச்சுட்டு இருக்குமா, அந்த கடல் நெருப்போட எழுந்து நிற்குமா, அதுதான் பெருமாள்ங்கிறார். ஏன்னா அவர் கடல் வண்ணனா நீளமா கடலாட்டம் ஜலமாட்டம் அப்படியே நிகு 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 நிகுன்னு தண்ணீர் உருகிறாப்புல இருக்காரோ இல்லையோ. அதுல நெருப்பு வைக்கணும்னால் கடல்ல நெருப்பு இருக்காது, ஒளி இருக்காது. ஆனா பெருமாள் திருமேனி ஒளிமயமா இருக்கும் இல்லையா? ஒளிமயம்னா சூரியனை சொல்லிட்டு போங்களேன்னா அதுல நீர் பற்றே இருக்காது இல்லையா? ஆனால் அவருடைய திருமேனி நீராட்டம் இருக்கணும், ஆனா அதுல ஒளி தீப்பிடிச்சாப்புல இருக்கணும். அதனாலதான் பொரு நீர்க்கயம் தீப்பட்டு, ஒரு கடல்ல தீ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அது எழுந்து நின்னார் போலே திருமேனி எங்கும் திகழும் எரியோடு செல்வதொப்ப செழுங்கதிர் ஆழி முதல். வலது கையில பிடித்த சக்கரத்தோட கூட புகழும் பொறுபட ஏந்தி போர்பு கசுரரை பொன்னுவித்தான். இவர் சண்டைக்கு வந்துட்டா ஒரு அசுரன் எதிர்த்தாப்புல நிற்க முடியாது. ராவணன் அழிந்தான், இரண்யகசிபு அழிந்தான், சிசுபாலன் அழிந்தான், திகழமடி நெடுமாட நீடு திருப்புலியூர் வளமே. இது வைகுந்தத்தினுடைய வளத்தை போலல்ல, திருப்புலியூர் வளமே. மாக வைகுந்தம் காண்பதற்கென் மனம் ஏக வேண்டும் என்ன ஆழ்வார் பாடியபடிக்கு வைகுந்தத்தை பார்க்கிற ஆசை இல்லைங்கிறவங்க கூட இந்த ஊரை பார்த்துருவானே. ஊர்வலங்கிழர் சோலையும் கரும்பும் பெருஞ்சென்னலும் சூழ்ந்து, பெரும் சென்னலும் சூழ்ந்து ஏர்வளங்கிழர் தன்பனை குட்டநாட்டு திருப்புலியூர் சீர்வளங்கிழர் மூவலு குண்டுமிழ் தேவபிரான் பேர்வளம் கிளர்ந்தன்னி பேச்சிலல் இன்றி புறையிழையே. 4வது பாசுரத்தில் குணத்தை சொல்லுகிறாள். இவனுக்கு ஆபத் சகத்துவம், அடியார்களை ரட்சிக்கும் தன்மை, ஆபத்து வந்தா காப்பாற்றி விடுவாரானால் செஞ்சிருக்காரே. புனை இழைகள் அணிவும், அதாவது ஊர்வலங்கிழர் சோலையும் கரும்பும். அந்த நாள்ல தமிழ் இலக்கியத்தில் பூத்தரு புணர்ச்சி, புனல் தெரு புணர்ச்சி, களிறு தடு புணர்ச்சின்னு 3 புணர்ச்சி சொல்லுவாளாம். யாரோ ஒரு பெண்ணு வெள்ளத்துல அடிச்சுன்னு போயிருந்தா, ஒரு பிள்ளை ஓன்னு குதிச்சான், அப்படியே பெண்ணை காப்பாத்தி வச்சுட்டான். இது புனல் தெரு புணர்ச்சி. தண்ணீர்ல இருந்து வந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டான். அடுத்தது பூத்தரு புணர்ச்சி. உயரமா ஒரு இடத்துல பூ பூத்து இருந்துதான், எடுத்து கொடுன்னு காதலி கேட்டா, இவளால ஏறி எடுக்க முடியல, அந்த அவசரத்திலேருந்து பூவை பறிச்சு கொடுத்தா, பூவை எனக்கு பறித்து கொடுத்த உனக்கு என்னை சமர்ப்பித்தேன் அப்படின்னு அவ கொடுத்துட்டான். களிறுதல் புணர்ச்சி. யானை துரத்தின்னு வந்தது, பெண்மணி ஓடுறா, யானை அடக்கி ஒரு ஆண்மகன் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், யானை இடத்துல இருந்து காப்பாத்தின உன்னை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன். இது களிறுதல் புணர்ச்சி. அத போல இங்க நம்மாழ்வார் எதுக்கு தெரியுமோ ஆட்பட்டார்? புனல் தெரு புணர்ச்சி. உலகமெல்லாம் பிரளய சமுத்திரத்தில் அகப்பட்ட போது உலகத்தை தன் வயிற்றுக்குள்ள வைத்து பெருமாள் காப்பாற்றி கொடுத்தாரோ இல்லையோ? அதனை தண்ணீர்ல இருந்து காப்பாற்றி கொடுத்தது. அதுக்காக நம்மாழ்வார் ஆட்பட்டுட்டாலாம் புனல் தெரு புணர்ச்சி. இதுல பெரிய வித்தியாசம். எந்த பெண்ணும் தன்னை காப்பாத்தினதுக்கு தான் தன்னை கொடுப்போம், ஆனா ஆழ்வார் ஊரை காப்பாத்தினதுக்காக தன்னை கொடுத்துட்டார். இவருக்கு ஒண்ணுமே பண்ணல. அதுதான் ஆழ்வாருடைய பரோபகார சிந்தனை. எனக்கு என்ன பண்ண, அவர் அவளுக்கு பண்ணியிருந்தாள்னா உங்க 10 பேருக்கு நல்லது பண்ணா எனக்கு பண்ணா போல தானே. ஏன்னா என்ன அனுப்பிச்சு வச்சதே உங்களை திருத்தறதுக்கு தானே, அவரே காப்பாத்தி கொடுத்துட்டா எனக்கு நல்லது தானே என்று புனல் தரு புணர்ச்சியாய் ஊர்வலங்கிழர் சோலையும் கரும்பும் பெரும் சென்னலும் சூழ்ந்து ஏர் வளங்கிழர் தன்பனை குட்டநாட்டு திருப்புலியூர் மருத நிலம். இந்த நிலமுக்கு ஏற்கனவே நெய்தல் நிலத்தை பத்தி கடலும் கடலை சார்ந்த இடமும் பார்த்தோம். இது மருத நிலத்தை படிக்கிறார். சீர்வளங்கிழர் மூவல குண்டுமிழ் தேவபிரான், 3 லோகத்திலையும் உண்டார் உமிழ்ந்தார், தண்ணீர்ல இருந்து பிரளயாபத்திலிருந்து ரட்சித்தார். ஆபத் சகம் பேர்வளங்கிழர் தண்ணி பேச்சில் இன்னி புனையிழையே. இன்று இந்த பெண் நேற்று வரைக்கும் என்னமோ பேசியிருந்தா, இன்னிலிருந்து அவரை தவிர எதையும் பேச மறுத்து விட்டாள். அடுத்த 5ஆம் பாட்டுல சாதிக்கிறார். புனை இழைகள் அணிவும் ஆடையுடையும் புது கணிப்பும் ஐஸ்வர்யம் உண்டான்னு கேள்வி வந்தது. உண்டு, ஆபரணம் இருக்கு, அணிவு இருக்கு, ஆடை இருக்கு, புதுக்கணிப்பு. இது இத்தனை அணிந்து கொண்டு இதை போல புதுசா இந்த பெண்ணை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இவருடைய ஆடை அலங்காரத்தை பார்த்தா அவன் வாங்கி கொடுத்துருப்பனோன்னு தோன்றது.
நீ தான் வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனா இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி போட்டு நம்ம பார்த்தது இல்லையே, இப்பதான் வாங்கி கொடுத்தது பொருத்தமா இருக்கு. நீ வாங்கி கொடுக்கச்சு அப்படி இப்படி இருந்திருக்கும் போது. ஆனா இப்ப அவன் வாங்கி கொடுத்து போட்டது எவ்வளவு பொருத்தமா பொருந்தி இருக்கு. நினையும் நீர்மையதன்று இவட்கிது நின்று நினைக்க புக்கால் காலத்தத்துவம் உள்ள தனையை யோசிச்சு பார்த்தாலும் இப்ப இந்த பெண்ணனுடைய திருமேனில வந்திருக்கிற அழகு எங்கேயும் கண்டதில்லை. சுனையினுள் தடந்தாமர மலரும் தன் திருப்புலியூர். சுத்து வட்டாரத்தில் இருக்கிற குளத்துல எல்லாம் தாமரை பூ ஓஹோன்னு மலர்ந்திருக்கு. இந்த ஊர்ல இருக்கிறது செழிப்பு. ஒரு குளத்தில் 10 தாமரை மலராதான். ஒரு குளத்தின் படிப்பு பரப்படங்களும் ஒரே தாமரை மலருமா. பெரிய தாமரை பூ, ஒரு குளத்துக்கு ஒரு தாமரை. ஒரு மூலையில ஏதான் இருக்குமான்னார், இப்ப ஜலமே தெரியாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரே தாமரை பூ வளர்ந்திருக்கும். முனைவன் மூவுலகாளி அப்பன் திருவுரல் மொழிகளே. 3 லோகத்துக்கு அதிபதி இவர் தான், 7 லோகத்துக்கு அதிபதி இவரே. இந்திரனுக்கும் குபேரனுக்கும் பிரம்மாவுக்கும் ஈசம். ஆக ஐஸ்வர்யத்துக்கு குறவில்லை. 6ஆம் பாட்டு இருக்கிறத கொடுப்பாரோ? ஔதாரியம் உண்டா? வள்ளல் தன்மை உண்டா? திருவருள் மூழ்கி வைகளும் செழுநீர் நிற கண்ணபிரான் திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அடையாளம் திருந்த உளம். திருவருளால் அவன் சென்னு சேர்த்தன் திருப்புலியூர் திருவருள் கமுகன் பழுத்தது மெல்லியல் செவ்விதழே. எவ்வளவு தூரம் இவருக்கு அந்த கொடுக்கிற குணம் இருக்குன்னு சொல்றேன். திருவருள் மூழ்கி, பெருமானுடைய திருவருளிலே இந்த பெண்ணு மூழ்கி வைகளும் செழுநீர் நிற கண்ணபிரான். தினப்படி கண்ணபிரான் அவனுடைய நிறத்தையும் அவனுடைய சௌலபியத்தையும் திரும்ப திரும்ப பாடுகிறாள். திருவருள்களும் சேர்ந்தமைக்கு அவனுடைய அருளாலே அவனுடைய உதார சுவாவத்தால தான் இவ இருக்காங்கிறது இவள் திருமேனில் அடையாளம் இருக்கு. அடையாளம் திருந்த உள. திருவருளால் அவன் சென்னு சேர்த்தன் திருப்புலியூர். இந்த குட்டநாட்டு திருப்புலியூருக்கு பெருமாள் வந்ததே எல்லாருக்கும் அனுகிரகத்தை பொழியணுங்கிறதுக்காகத்தானே. திருவருள் அருளால் அவன் சென்றுங்கிறத மாத்தி வந்துன்னு போட்டுங்க, விபரீத லட்சணை. அவன் வந்து சேர் குட்டநாட்டு திருப்புலியூர் திருவருள் கமுகன் பழுத்தது. இந்த ஊர்ல இருக்கிற தோட்டந்தொரவு முழுக்க போனா ஒரு கமுகு பேர் வச்சிருப்பாளாம். இந்த கமுகுக்கு என்ன பேரு? திருவருள் கமுகுன்னு பேராம். இப்படி கேள்விப்பட்டது இல்லையே. ஏதோ பெங்களூர் கமுகு, ஊட்டி கமுகு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். திருவருள் கமுகானால் பிராட்டி பெருமாள் இந்த உள்ள இருக்கா. அவ 2 பேரும் கண்களால கட்டாட்சித்து அருளியே இந்த ஊர்ல தாமரை மலர்ந்துருமா. அவர்கள் அருள்பட்டே கமுகு மரம் வளர்ந்துருமா, அருள்பட்டே பாக்கு மரம் வளர்ந்துருமா, அருள்பட்டே வாழை மரம் வளர்ந்துருக்குமா. அதனால திருவருள் கமுகன் படுத்தது மெல்லியல் செவ்விதழே. மெல்லில செல்வ வன்கொடி புல்க வீங்கிழந்தாள் கமுகின் மல்லில மடல் வாழை ஈன்கனி சூழ்ந்து மணங்கமழ்ந்து புல்லிலை தெங்கினோடு காலுலாவும் தன் திருப்புலியூர் உலவும் தன் திருப்புலியூர் மல்லலம் செல்வ கண்ணந்தாள் அடைந்தாள் இம்மடவரலே. 7வது பாசுரத்தில் விசாரித்தார். பிரணயித்தம் உண்டோ? ஆசை உண்டா? காதல் உண்டா? உண்டு. ஊர்ல இருக்கிற செடி கொடியை பாருங்க, எத்தனை காதலோட இருக்காருன்னு தெரிஞ்சிடும். செடியும் கொடியும் பார்த்தா பிள்ளை காதல் தெரியுமான்னு தெரியுமே. வாழை மரம் பெருசா வளர்ந்துருக்குமா, அது நிழல் கொடுக்குமா. அதுல பாக்கு மரமும் கமுகு மரமும் வளருமா. அதுல பாக்கு மரத்திலே பாக்கு கொடி சுத்திக்குமா. ஒரு கொடி மரத்துல சுத்திக்கிறது, அந்த மரத்துக்கு நிழல் வேணும். அதுக்கு மேல ஒரு வாழை மரம் முளைக்கிறது, அது இந்த 2த்துக்கு நிழல் கொடுக்கறது. எத்தனை தூரம் ஆசையா ஊர்ல கொடியும் செடியும் வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. எல்லாம் இவனுடைய அனுகிரகத்தால தான். அதனால அன்புக்கு ஆசைக்கும் குறவே இருக்காது. செழிப்பா பொண்ணு கொடுத்தன பண்ணலாம். மெல்லிலை செல்வ வன்கொடி புல்க வீங்கிழந்தாள் கமுகின். கமுகு அதனுடைய தாள், அதுக்கு மேல வாழை மரம் இருக்கு. மல்லிலை மடல் வாழை ஈங்கனி சூழ்ந்து மனம் கமழ்ந்து. வாழைப்பூ மேல மலர்ந்திருக்கு. வாழை இலை பந்தல் போட்டாப்புல இருக்கான். வாழை இலையுடைய நிழல்லையே கமுகும் பாக்கு மரமும் வளர்ந்து கொடுத்தான். அந்த மரத்துல கொடிகள்லாம் போய் வளர்ந்துட்டு இருக்கான். புல்லிலை தெங்கினோடு காலுலாவும். இப்படி ரொம்ப அடர்த்தியா தோட்டம் இருக்கிறதுனாலே காத்து வந்துட்டு இதுல இருக்கிற எல்லா மனத்தையும் எடுத்துக்கு. கால்ங்கிறது காற்றை குறிக்கும். கால் உலவும்னால் காற்று அந்த மனத்தெல்லாம் எடுத்துனுட்டு வெளியில போக வழி தெரியல, உள்ள வரலாம். வெளியில போகணும்னா அடர்த்தியா இருக்கும் இல்லையோ. அதனால சுத்தி 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 இந்த ஊர் முழுக்க எல்லா செடிகளுடைய மனமா சூழ்ந்துட்டு இருக்கான். அந்த மனத்துக்கு நடுவுல மணப்பல்ல தான் உன் பொண்ணு கல்யாணமே. இதை விட என்ன ஆசைக்கு இடம் வேணும்? இதுதான் அவளுக்கு இருக்கிற விருப்பம். மல்லலம் செல்வ கண்ணனந்தாள் அடைந்தாள் இம்மடவரலே. பிரணயித்தம் சொல்லி அடுத்த பாசுரத்தில் சமாச்சாரம் உண்டோ? அனுஷ்டானம் இருக்கானால் ஊர்ல இருக்கிற 3000 பேரு எத்தனை அனுஷ்டானம் பக்கத்து ஊர்ல இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். அதே போல இங்க வந்தால் மடவரல் அன்னமீர்களுக்கு என் சொல்லி சொல்லுகேன் மல்ல செல்வ வடமொழி மறைவாணர் வேள்வியுள் நெய்யடல் வான்புகை போய் திடவிசிம்பில்
அயலார் அமரர் நாட்டை மறைக்கும் தன் திருப்புலியூர் படவரவணையான் தன் நாமமல்லால் பரவாள் இவளே. இந்த ஊர்ல இருக்கிற ஆச்சார அனுஷ்டான சீலர்கள், பிராமணோத்தமர்கள், மடவரல் அன்னமீர்களுக்கு இந்த பெண்ணை பத்தி எம்பொறுப்பு இல்லை. ஆனா ஊர்க்காரா நன்னா விஷயம் சொல்லி கொடுத்திருக்கா. சொல்லி சொல்லுகேன் மல்லை செல்வ நிருபாதிகமான சம்பத்தை கொண்ட எம்பெருமான் வடமொழி மறைவாணர், சம்ஸ்கிருத வேதத்தை நன்கு கற்றவர்கள், வேள்வியுள் நெய்யடல் வான்புகை போய் அவர்கள் நித்தியப்படி யோகம் பண்றா, ஹோமம் பண்றா, நித்தியானுஷ்டானத்தை விடாமல் பண்ண அந்த புகை ஆகாசத்துல போய் சொர்க்கலோகத்தை மறைச்சுடுத்தான். அப்ப அனுஷ்டானத்துக்கு என்ன குறை? ஊர் முழுக்க அனுஷ்டாதாக்கள் திடவிசும்பில் அமரர் நாட்டை மறைக்கும், தேவர்கள் நாடான சொர்க்கத்தை மறைக்கும், வைகுந்தத்தையே மறைச்சுடும். இந்த ஊர்ல இருக்கிற வித்வான்கள்லாம் வியாசருக்கு பாடம் சொல்லி கொடுப்பாளாம். வியாசபதம் செலுத்த வல்லன்னு வியாக்கியானத்துல போட்டிருக்கார். அப்படின்னா என்ன குறைவு? அனுஷ்டானத்து குறைவில்லை. படவரவணையான் தன் நாமம் அல்லால் பரவாள் இவளே. படவரவு ஆதிசேஷ பர்யங்கத்திலே நிற்கும் எம்பெருமான், அவன் திருநாமத்தை தவிர இவள் எதையும் சொல்ல மாட்டாள். அடுத்த பாட்டு வந்தது 8வது பாசுரத்தில். வித்யா பூர்த்தி இருக்கா, நல்ல படிப்பு இருக்குமானால் வெறும் அனுஷ்டானம் மட்டும் இருந்து வித்தியே இல்லாத போயிட்டா விசாரமே பண்ண முடியாது. வேத விசாரம் பண்ற ஊர் இது. யாரை பார்த்தாலும் விசாரமே பண்ணுவா, ஞானத்தையே வளர்த்துப்பா. அது 9வது பாசுரம். பரவாளிவள் நின்னிராப்பகல் பனிநீர் நிற கண்ணபிரான் விரவார் இசை மறை வேதியர் ஒலி வேலையின் நின்றொலிப்ப கரவார் தடந்தொரும் தாமரைக்கயம் தீவிகை நின்றலரும் கரவார் கரவார் கழனிகள் சூழ் திருப்புலியூர் புகழன்னி மற்றே பரவாளிவள். இந்த பெருமான் திருநாமத்தை தவிர இன்னொன்னத்தை சொல்ல மாட்டா. இராப்பகல் பனிநீர் நிற கண்ணபிரான் விரவார் இசை மறை வேதியர். எல்லா இடத்துலையும் வேத கோஷம் ரீங்கரிக்கிறதாம். மறை வேதியர் அவர்கள் ஒத்தருக்கொத்தர் வேலையின் நின்று, இவன் அவங்கிட்ட கேள்வி கேட்கிறான், அவன் இவங்கிட்ட கேள்வி கேட்கிறான், வேத விசாரம் பண்ணி வித்யை வளர்ந்துட்டே போறதாம். ஊர்க்காரர்களுக்கே வித்யை. கரவார் தடந்தொரும் தாமரைக்கரம் தீவிகை நின்று அலரும். இங்க இருக்கிற ஒவ்வொரு தாமரை குளத்திலையும் பார்த்தா விளக்கேத்தி வச்ச மாதிரி தாமரைப்பூ பூத்திருக்கு. புறவார் கழனிசூர் திருப்புலியூர் புகழன்றி மற்றே. இந்த பெருமான் புகழை தவிர இவள் எதையுமே பேசி அறியாள். 10ஆம் பாட்டு. இது இத்தனை நாயக லட்சணம் இருக்கட்டும், இல்லாத போட்டோம். அவனுடைய வாசனை இந்த பெண்ணு உடம்புல வீசுறது கேட்டுக்கொள். அன்றி மற்றோர் உபாயமன் இவள் அண்தண்டுழாய் கமிழ்தல் குன்னமா மணிமாளிகை சூழ் கோலக்குழாங்கள் மல்கி. குன்னமாமணி மாளிகை கோலக்குழாங்கள் மல்கி தென்திசை தெலதம்புரை குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ன மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. மாயப்பிரானுடைய அருளாலதான் அவனுக்கே இவள் அனன்யார்க சேஷபூதையானாள். அன்றி மற்றோர் உபாயம். மற்ற விஷயத்தெல்லாம் பத்தி விசாரிச்சு பிரயோஜனமே இல்லை. ஒரே பேச்சு சொல்றேன். எப்படி கல்யாணமாச்சுன்னு அடையாளம் சொல்லுன்னு கேட்கறியா? இவள் தன் துழாய் கமழ்தல். பெருமான் திருமேலில் சாத்திட்டு இருக்கிற துளசி இவள் மேனில வீசுறதே. அழகிய தன் என்று குளிர்ந்த திருத்துழாய் மனம் இவள் பேரில் வீசுகிறது. குன்றமா மணிமாட மாளிகை கோலக்குழாங்கள் மல்கி மடிமாட மாளிகை கொண்ட குட்டநாட்டு திருப்புலியூர் தென்திசை தெலதம்புரை தெற்கு திக்குக்கே திலகமிட்டா போல இருக்கும் குட்டநாட்டு திருப்புலியூர் நின்ற மாயப்பிரான் திருவருளாம் இவள் நேர்பட்டதே. அந்த பெருமானுடைய அனுகிரகத்தாலே இவள் அவனுக்கே தீர்ந்தாள், அவனுக்கே ஆட்பட்டாள். இனி கடைசி பாசுரம். இந்த 10 பாசுரத்தை யாரு சொன்னாலும் நேர்பட்ட நிறை மூவுலகுக்கும் நாயகன் தன் அடிமை. நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல் நேர்பட்ட தமிழ் மாலை 1000 விபத்தும் நேர்பட்டார் அவர் நேர்பட்டார் நெடிமார்க்கடிமை செய்யவே. இந்த 10 பாசுரத்தை யாரு சொன்னாலும் பகவானுக்கும் அவன் தொண்டர்களுக்கும் மீளா அடிமை செய்யும் பாக்கியம் கிடைக்கும். பாட்டுக்கு அழகா முடிக்கிறார். நேர்பட்ட நிறை மூவுலகுக்கு நாயகன், உலகுக்கு நாயகன் மாயப்பிரான். குட்டநாட்டு திருப்புலியூர்னா மாயப்பிரான். அவர் நேர்பட்ட நாயகன். இந்த உலகத்துக்கு யார் நேர ராஜா? நாயகன் தான். அதான் நேர்பட்ட நாயகன்னு போடுங்க. உலகுக்கும் நேர்பட்ட அத்விதீயமான அதற்கென்னே இட்டு பிறந்த நாயகன். அந்த நாயகன் தன் அடிமை. பெருமானுடைய அடிமைத்தனத்துக்குன்னு பிறந்தது யாரு? நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் சடகோபன். அந்த பெருமானுடைய அடிமைத்தனத்துக்கு என்ன விட்டா யார் நேர்படுவார்? நேர்த்தி கடன் நேர்த்து விட்டுருக்கேன்னு சொல்லலையா? அதை போல இந்த பெண்ணு அவனுக்கே நேர்பட்டாள். நேர்பட்ட தொண்டர் தொண்டர் தொண்டன். நேர பெருமானுக்கு தொண்டன் இல்லை, அவன் தொண்டனுக்கு 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 தொண்டன் சடகோபன். சொல் நேர்பட்ட தமிழ் மாலை. ஆழ்வார் திருவாக்குக்குன்னு நேர்பட்டது தமிழ் மாலை 1000 பாசுரங்களும்.
நேர்பட்ட தமிழ் மாலை ஆயிரத்துள் இவபத்தும் நேர்பட்டார். நேர்பட்டார்னா வாயிலே வந்தவர்களுக்குன்னு அர்த்தம். இந்த 10 போஷனை யாருக்கெல்லாம் வாயில வருதோ, யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர் நேர்பட்டார். அவர் இப்படி பேச்சிலே சொல்லப்படுவார். அவருக்கு இப்படி முத்திரை குத்தப்படும். என்னன்னு சொல்லப்படும்? நெடுமார்க்கு அடிமை செய்யவே நேர்பட்டார். நெடுமாலுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு இவர் தான் அப்படின்னு பட்டம் கட்டி விடுவார்கள்ங்கிறதோட பாசுரம் முடிகிறது. நேர்பட்ட தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் சொல் நேர்பட்ட தமிழ் மாலை ஆயிரத்துள் இவபத்தும் நேர்பட்டார். அவர் நேர்பட்டார் நெடுமார்க்கடிமை செய்யவே. ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இத்துடன் இன்றைய யாத்திரை இனிது நிறைவேறுகிறது. இனி நாளை காலை சரியா 6 மணிக்கு கோவில்ல இருந்துடணும். திருவல்லா கோவிலில் வந்து இருந்து 6லேருந்து 7 வரைக்கும் சேவிங்கோ. 7லேருந்து 7:30 ஆகாரம், 7:30லேருந்து 8:30 உபன்யாசம், 8:45 கிளம்பி விட வேண்டும். முன்னமே சொல்லிட்டேன், கார்த்தால வண்டி கிட்டக்க வரைக்கும் கொண்டு விடும். அப்புறம் ஆட்டோ வச்சுன்னு வரலாம், நடந்து வரலாம். திரும்ப போகும்போது ஆட்டோ வச்சுட்டு தான் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அடுத்து திருவனந்தபுரத்துல போன பிற்பாடு மொத்தமா பொது சேவை விட்டுட்டாலும். இப்ப விசாரிச்சு பார்த்ததுலே முன்னை காட்டிலும் 500 ரூபாய் டிக்கெட்டு ஒண்ணு வச்சிருக்கலாம். அந்த டிக்கெட்டு வாங்கினீர்கள் என்றால் நீங்க உங்க வாலண்டியர்கிட்ட யாராருக்கு அது வேணும்னு சொல்லணும். கீழே போய் எல்லாருமே சேவிக்க போறோம், அதுல ஒன்றும் குறைவில்லை. இருந்தாலும் அந்த மண்டபத்துக்கு மேலேறி சேவிக்க வேணுமானால் அதுவும் சில சமயம் கீழே போறவாளையே விட்டுடுறா. பொது தரிசனத்திலையும் மண்டபத்துக்கு மேலேற சேவிக்க விடுறா. ஆனா அந்த நாளைக்கு விடுவாளான்னு தெரியாது. அப்ப கன்ஃபார்ம்டா மேலே ஏறி சேவிக்கணும்னால் 500 ரூபாய் டிக்கெட் வாங்கணும். அங்க திடுதுப்புறம் நம்ம இத்தனை பேர் போய் டிக்கெட்டுன்னு கேட்டா அவளுக்கு புரியாது. அதனால உங்க வாலண்டியர்கிட்ட யாருக்கு வேணும்னு சொல்லுவீங்க. ஒரு டென்டேட்டிவ் இண்டிகேஷன் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். எத்தனை பேருக்கு 500 ரூபாய் டிக்கெட் வேணும்னு சொல்லிடுறோம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்டக்க போச்சு அதுக்கு தட்டெல்லாம் உண்டு, பிரசாதம்லாம் உண்டு, அதெல்லாம் சேர்த்து தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்குனால முன்னாடியே கேட்கறா. இது எல்லாமே நம்ம 4 மணிக்குள்ள போகணும். அது ரொம்ப முக்கியம். டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு போவே இல்லைன்னா அப்படி இல்லை. அதனால வேகமா கிளம்பணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்ப நீங்க வண்டியில திரும்பி போறச்சவே உங்க வாலண்டியர் இடத்துல பேசி யாராருக்கு அது தேவைப்படும்னு சொல்லி வச்சிருங்க. மாலை 4:30 மணிக்குள்ள போய் கியூல நின்று சேவிச்சுடணும். நிச்சயமா சேவிச்சுடலாம். டிக்கெட் வாங்கிட்டா நிச்சயமா சேவிச்சுடலாம்னு வச்சுக்கோங்க. 6 மணிக்கு முடியும். அப்புறம் உபன்யாசம். அதுக்கப்புறம் ஒரு 50 ரூபாய் டிக்கெட் இருக்கு. அது கிடைச்சு 6:45 7:15 உள்ள போயிட்டு வர முடியும்னால் அது உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கிற பாக்கியம். அதுக்கப்புறம் மறுநாள் காலத்தால போய் நின்று போயிட்டு வரணுமா, 6 வாங்கிக்கணுமோ வாங்கிக்கோங்க. என்ன அதெல்லாம் உங்க பாடு. சேவித்த பிற்பாடு உபன்யாசம் அடியம்பாடு அது வரைக்கும் கேட்டுக்கோ. முடிச்ச பிற்பாடு மறுநாள் பகல் காலை உணவு முடிந்தவுடன் 8 மணி வாக்கில கிளம்பிடுவோம். கிளம்பினாத்தான் திருவட்டாருக்கு போய் ராத்திரி ஆழ்வார்த்தனைகளை உற்சவம் இல்லை, மாசி உற்சவமா இருந்தா எத்தனை நாளைக்கு போனாலும் மெதுவா சொல்லி 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 சேவிச்சு வந்துருவோம். இப்ப மாசி உற்சவம் முடிஞ்சு போச்சு. அதனால கோவிலே 8 மணிக்கு சாத்திடுவா. அதுக்குள்ள நம்ம மொத்த பேரும் போய் நின்னா தான் சேவிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் பொதுவா இப்ப சீக்கிரம் கிளம்பினா தான் போக முடியும். அதனால் உடனே கிளம்புவோம். திருப்புலியூர் மாயப்பிரானிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு அவர் சேவை நாயக லட்சணம் நம்மை எப்போதும் ஈர்த்து கொண்டிருக்கட்டும் என்று வேண்டிக் கொண்டே புறப்படுவோம். ஸ்ரீமதி ரம்யஜாமாதிரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம்.